உங்களுக்கு அமைதி உரித்தாக அன்பார்ந்தவர்களே, மரியன்னையின் ஓராண்டில் வீடியோ ஒலி விவிலிய வாசிப்பு திட்டத்தின் 317ஆம் நாளுக்குள் இன்று நாம் நுழைந்து விட்டோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி நம்ம கவுண்டனுடைய 48ஆம் நாள். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி நம்ம லூக்கா நற்செய்தியில் 11ஆம் அதிகாரமும் 12ஆம் அதிகாரமும் 2 அதிகாரம் மட்டும்தான் வாசிப்போம். ஏன்னா கொஞ்சம் பெரிய அதிகாரங்கள் இது. நீதிமொழிகள் 26 இன்றைக்கி 7லிருந்து 9 வசனங்களும் கூடவே நம்ம வாசிப்போம். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி 11ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் நம்ம ஏற்கனவே மத்திய நற்செய்தியில் வாசித்தது போல் தம் சீடர்களுக்கு எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி அழகாக சொல்லி கொடுப்பார். ஸோ பரலோகத்தில் இருக்க பிதாவே ஜெபத்தை, விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தை ஜெபத்தை இன்றைக்கி ஆண்டவர் அதனுடைய ஒரு ஷார்ட் ஃபார்ம், மத்தியில் கொஞ்சம் பெரிய ஃபார்ம், இன்றைக்கி அதனுடைய ஒரு சின்ன சுருக்கமான ஒரு பகுதியை இன்றைக்கி நம்ம வாசிப்போம். அதுக்கப்புறம் ஒரு வழக்கம் போல் அந்த விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை ஜெபத்தினுடைய எந்த மனநிலையில் நம்ம ஜெபிக்கணும், விடாமுயற்சியோடு ஜெபிக்கணும் அப்படின்றதுக்கு ஆண்டவர் இன்றைக்கி வழக்கம் போல் கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், அந்த வசனத்தை இன்றைக்கி ஆண்டவர் சொல்லுவார். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி ஆண்டவர் பேய் பிடித்தவர்னு சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அவரை குடிக்காரர்னு சொல்லிட்டாங்க, அவரை பெருந்தினிக்காரர்னு சொன்னாங்க. இன்றைக்கி அவரை பேய் பிடித்தவர்னு சொல்லி குற்றம் சாட்டுறதை இன்றைக்கி நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லை, ஆண்டவர் இன்றைக்கி மற்ற ஒரு சில ஆவிக்குரிய விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு வசனம், மாதாவுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய ஒரு வசனம், பிரிந்து போன சகோதரர்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வசனத்தை இன்றைக்கி நம்ம பார்ப்போம். அதுக்கான சரியான விளக்கத்தை இன்றைக்கி நம்ம விளக்க உரையில் பார்ப்போம். அதே போல் வெளிவேடக்காரராக நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கி தெளிவாக சொல்லுவார். அன்பார்களே, அதே போல் இன்டீரியர் பியூரிட்டி, உள்ளார்ந்த மனசில் அந்த தூய்மை இருக்கணும். அந்த மாதிரி நான் சில சமயம் யோசிப்பேன், இந்த 3 ஒத்தமை நற்செய்திகள், இந்த மத்தேயு, மார்க், லூக், சினாப்டிக் காஸ்பிள்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, ஒத்தமை நற்செய்திகள், ஏன் ஆண்டவர் ஒரே விஷயத்த இப்படி 3 நற்செய்தியாளர்கள் வழியாக சொல்கிறார் அப்படின்னு யோசிக்கும்போது, இப்போ நம்ம பாருங்களேன், இந்த ஓராண்டில் விவிலிய வாசிப்பு திட்டத்துக்குள்ளே நம்ம வரும்போது ஒரே விஷயத்தை நம்ம திரும்ப கேட்குறோன்னா இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட், அது ரொம்ப முக்கியம். அதனால தான் ஆண்டவர் அதை திரும்ப கேட்குறாரு. பாருங்கள், நம்ம ஏற்கனவே மார்க்கில் கேட்டிருப்போம், மத்தேயில் கேட்டிருப்போம், இப்போ திரும்பவும் லூக்காவில் கேட்கும்போது இன்னும் நமக்கு ஆழமாக உள்ளே போகும். ஸோ இது ஏற்கனவே ரிப்பீட் ஆகிற மாதிரி நம்ம பார்க்க வேண்டாம். ஆண்டவர் இது ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால தான் 3 பேர் மூலிமா இதே விஷயத்தை திரும்ப சொல்கிறாரு அப்படின்னு இன்றைக்கி நம்ம புரிந்து கொள்ளலாமான்னு வந்துருக்கலே. 12ஆம் அதிகாரத்தில் நிலைவாழ்வு சம்மந்தப்பட்ட இந்த உலகம் ரொம்ப தற்காலிகமான இந்த உலகம். முதல்ல எப்போ இதை நம்ம கிறிஸ்தவத்தில் இப்படி நம்ம பார்க்குறத விட்டுட்டு இந்த உலகத்தில் இருக்க வாழ்க்கையில் இங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை கொண்டாட ஆரம்பித்தோமோ, ஒரு காலகட்டத்தில் நம்மளுடைய கொஞ்சம் முன்னாடி இருந்த அந்த தலைமுறையை பார்த்தோம் அப்படின்னா, இல்லை ஆண்டவர் அப்படிலாம் சொல்லலை, இந்த உலகத்தையும் என்ஜாய் பண்ணணுன்னு தான் சொன்னார். ஓகே ஃபைன், உலகத்தை நம்ம வெறுக்க வேண்டாம், பட் ஆனால் அதோட ஒரு பற்றுதலோடு இருக்கக்கூடாது, ஒரு அட்டாச்மெண்ட்டோடு இருக்கக்கூடாது. அது பைபிள் ஸ்டார்டிங்லேருந்து கிளியராக தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணிட்டோம், ஓகே உலகத்தில் இருக்கிறது ஆண்டவர் அனுபவிக்க தான் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி உள்ளே போய் ஒரு பெரிய ஒரு படுகுழியில் ஒரு ட்ராப்பில் மாட்டிக்கிட்டோம். ஸோ இன்றைக்கி ஆண்டவர் நிலைவாழ்வை குறித்து பேசும்போது, இன்றைக்கி நம்ம 12ஆம் அதிகாரம் வாசிக்கும் போதெல்லாம் தெரியும், என்னடா இந்த உலகம் சொல்லி கொடுக்குறதும், ஈவன் சொல்லப்போனால் நம்ம கோயிலையுமே கூட ரொம்ப வாட்டர் டவுன் பண்ணி ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அதுக்குன்னு ரொம்ப அப்படி உச்சக்கட்டமாக ரேடிக்கலாக நம்ம அப்படி கடுமையாக இருக்கணும்னு சொல்ல வரல. இப்போ நம்ம ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கிறோம், ரொம்ப அப்படியே மெத்தனை போக்காக நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய கடவுளை பற்றி, நம்ம கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீகத்தை பற்றி, நம்ம கொண்டிருக்கக்கூடிய சிந்தனைகள் ஸோ ரொம்ப கடுமையாக இருக்க வேணாம், இந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக அப்படியே ரிலாக்ஸ்டாகவும் இருக்க வேண்டாம். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறோம், அந்த நடுவு நிலைக்கு நம்ம வரதுக்கு முயற்சி பண்ணணும். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி ஆண்டவர் நம்ம பயப்பட வேணாம்னு சொல்கிறார். பழைய பாட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மொத்த பைபிளையும் அதிகமாக ஆண்டவர் சொல்கிற விஷயம், டு நாட் பி அஃப்ரைட், அஞ்சாதீர்கள். பழைய ஏற்பாட்டிலையும் சரி, புதிய ஏற்பாட்டிலையும் சரி. ஏன்னா அவன் அந்த பயத்தை வச்சு தான் நம்மளை பாவத்தில் விளைக்கிறான், அந்த பயத்தை வச்சு தான் நம்மளை சரியாக வேலைகளை செய்ய விடாமல் மாற்றிக்கிட்டு இருக்கான் பந்தர்களே. அதுக்கப்புறம் அறிவற்ற அந்த செல்வனுடைய அந்த ஊமை, நமக்கு பேராசை வரக்கூடாது அப்படின்றதுக்கு அழகாக ஆண்டவர் சொல்வார். அதுக்கப்புறம் இன்னொரு அழகான விஷயம், பயப்பட வேண்டாம், ஏற்கனவே பார்த்துட்டோம். இன்னொன்று, வருத்தப்பட வேண்டாம், டு நாட் வரி. ஆண்டவர் திரும்ப அதை சொல்ல, நீங்கள் ஏன் வருத்தப்படுறீங்க, நீங்கள் ஏன் பயப்படுறீங்க, உங்கள் விண்ணக தந்தைக்கு இதெல்லாம் தெரியுமே,
ஆனால் நம்மளும் கூட போய் யோசிச்சு பார்ப்போம் அன்பாந்தலி, இந்த உலகத்தை படைத்த கடவுள் அவர் நம்மளோட அப்பாவாக இருக்கிறாரு. ஆக்சுவலாக அதை நம்ம யோசித்தாலே பயப்படக்கூடாது, வருத்தமும் படவே கூடாது. இதெல்லாம் நம்ம சொன்னால் வராது, நான் சொன்னாலும் உங்களுக்கு வராது, நான் நினச்சாலும் எனக்கும் வராது அன்பாந்தலி. இட் ஹேஸ் டு கம் த்ரூ ப்ரேயர். நம்ம ஜெபிக்க ஜெபமாலையை ஜெபிக்க மறையுண்மைகளை தியானிக்க ஆண்டவரை பற்றியே நம்ம சிந்தனையில் கற்பனை செய்ய கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இன்றைக்கி கேட்குறதெல்லாம் ஃபஸ்ட்டு கேட்கும்போது ஷாக்கிங்காக இருக்கலாம். பட் அதை உண்மையிலே செய்கிறதுக்கான அருளை கடவுள் உள்ளேருந்து செயலாற்றினால தான் அது நடக்கும். அதை நம்ம எல்லாருமே உணர ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்போது நமக்கே தெரியுது இவ்வளோலாம் ஆண்டவரே பண்ணுறது கஷ்டம், நீங்கள் எனக்குள்ளே இல்லைன்னா. ஆண்டவரை உள்ளே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஜெபத்தின் வழியாக, நற்கருணையின் வழியாக, பைபிள் புனிதருடைய புத்தகங்களை வாசிக்கிறதின் வழியாக, பாவசங்கத்தனத்தின் வழியாக ட்ரை பண்ணுவோம் அன்பாந்தர்களே. அது மட்டும் இல்லை, ஆண்டவர் இன்றைக்கி 2 முக்கியமான விஷயங்கள், ஆண்டவர்கிட்ட நெருங்க முடியாமல் தடுக்கக்கூடிய ரொம்ப சாதாரண விஷயம், ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம்லாம் இல்லை, 2 விஷயங்களை ஆண்டவர் இன்றைக்கி பாயிண்ட் அவுட் பண்ணுவோம். அதை என்னன்றதையும் இன்றைக்கி நம்ம விளக்க உரையில் பார்ப்போம். அதே போல் இன்றைக்கி நம்ம ஆன்மாவை ஆறுதல் படுத்தக்கூடிய நிறைய வசனங்கள் உண்டு அன்பாந்தர்களே. இன்றைக்கி நல்லா கவனமாக கேட்க நம்ம முயற்சிப்போம். நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, வருத்தப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. நிறைய அழகாக சொல்வார் இன்றைக்கி ஆண்டவர். இதெல்லாம் நம்ம திரும்பவும் வாசிக்கணும், திரும்பி வாசிக்கணும் அன்பாந்தர்களே. அப்படிப்பட்ட விஷயம். அதனால் ஆண்டவர் 3 நற்செய்தியில் திரும்பவும் ரிப்பீட் பண்ணுறாரோ என்னமோ தெரில. சரி, நம்ம இந்த இடைத்தினத்துக்கான விவிலிய வாசி பகுதிக்குள்ளே நம்ம ஜெபத்தோடு இணையலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தையாம் யாவே இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். மகனாகிய ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசி பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 11. இயேசு ஓரிடத்தில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அது முடிந்ததும் அவருடைய சீடர்களுள் ஒருவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தம் சீடருக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்தது போல் எங்களுக்கும் கற்றுக்கொடும் என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இவ்வாறு சொல்லுங்கள்: தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. எங்கள் அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் அனைவரையும் நாங்கள் மன்னிப்பதால் எங்கள் பாவங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் என்று கற்பித்தார். மேலும் அவர் அவர்களை நோக்கி பின்வருமாறு கூறினார்: உங்களுள் ஒருவர் தம் நண்பரிடம் நள்ளிரவில் சென்று, நண்பா, 3 அப்பங்களை எனக்கு கடனாக கொடு. என்னுடைய நண்பர் ஒருவர் பயணம் செய்யும் வழியில் என்னிடம் வந்திருக்கிறார். அவருக்கு கொடுக்க என்னிடம் ஒன்றுமில்லை என்று சொல்வதாக வைத்துக் கொள்வோம். உள்ளே இருப்பவர், எனக்கு தொல்லை கொடுக்காதே, ஏற்கனவே கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகளும் என்னோடு படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தர முடியாது என்பார். எனினும் அவர் விடாப்பிடியாய் கதவை தட்டிக்கொண்டே இருந்தால், அவர் தம் நண்பர் என்பதற்காக எழுந்து கொடுக்காவிட்டாலும் அவரது தொல்லையின் பொருட்டாவது எழுந்து அவருக்கு தேவையானதை கொடுப்பார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள்.
தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லாரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். பிள்ளை மீனை கேட்டால் உங்களுள் எந்த தந்தையாவது மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பாரா? முட்டையை கேட்டால் அவர் தேளை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணக தந்தை தம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியை கொடுப்பது எத்துணை உறுதி. ஒரு நாள் இயேசு பேச்சிழந்த ஒருவரிடமிருந்து பேயை ஓட்டினார். பேய் வெளியேறவே பேச்சற்ற அவர் பேசினார். கூட்டத்தினர் வியந்து நின்றனர். அவர்களுள் சிலர், பேய்களின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன் வானத்திலிருந்து ஏதேனும் ஓர் அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டனர். இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களிடம் கூறியது, தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் பாழாய் போகும். அவ்வாறே பிளவுபடும் வீடும் விழுந்துவிடும். சாத்தானும் தனக்கு எதிராக தானே பிளவுபட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைத்து நிற்கும்? பெயல்செபூலை கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்கிறீர்களே. நான் பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களைச் சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய் ஓட்டுகிறார்கள்? ஆகவே அவர்களே உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள். நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறையாட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா? வலியவர் ஆயுதம் தாங்கி தம் அரண்மனையை காக்கிற போது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும். அவரை விட மிகுந்த வலிமையுடையவர் ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லா படைக்கலங்களையும் பறித்து கொண்டு கொள்ளை பொருளையும் பங்கிடுவார். என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார். என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார். ஒருவரை விட்டு வெளியேறுகின்ற தீய ஆவி வறண்ட இடங்களில் அலைந்து திரிந்து இளைப்பாற இடம் தேடும். இடம் கண்டுபிடிக்க முடியாமல் நான் விட்டு வந்த எனது வீட்டுக்கு திரும்பி போவேன் எனச் சொல்லும். திரும்பி வந்து அவ்வீடு கூட்டி அழகுபடுத்தப்பட்டிருப்பதை காணும். மீண்டும் சென்று தன்னை விட பொல்லாத வேறு 7 ஆவிகளை அழைத்து வந்து அவருள் புகுந்து அங்கே குடியிருக்கும். அவருடைய பின்னைய நிலைமை முன்னைய நிலைமையை விட கேடுள்ளதாகும். அவர் இவற்றை சொல்லிக் கொண்டிருந்த போது கூட்டத்திலிருந்து பெண் ஒருவர், உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உம் தாய் பேறு பெற்றவர் என்று குரல் எழுப்பி கூறினார். அவரோ இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிக பேறு பெற்றோர் என்றார். மக்கள் வந்து கூட கூட இயேசு கூறியது, இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா நினிவே மக்களுக்கு அடையாளமாய் இருந்ததைப் போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாய் இருப்பார். தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? எவரும் விளக்கை ஏற்றி நிலவரையிலோ மரக்காலுக்குள்ளோ வைப்பதில்லை. மாறாக அறையின் உள்ளே வருவோர்க்கு ஒளி கிடைக்கும்படி அதை விளக்குத்தண்டின் மீது வைப்பர். உங்கள் கண்தான் உடலுக்கு விளக்கு. உங்கள் கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும். அது கெட்டுப்போனால் உங்கள் உடல் இருளாயிருக்கும். ஆகையால் உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாயிராதவாறு பார்த்து கொள்ளுங்கள். உடலின் எப்பகுதியிலும் இருளின்றி
உங்கள் உடல் முழுவதும் ஒளியாயிருந்தால் விளக்குச் சுடர் முன் நீங்கள் ஒளிமயமாய் இருப்பது போல் அனைத்தும் ஒளிமயமாய் இருக்கும். இயேசு பேசிக்கொண்டிருந்த போது பரிசேயர் ஒருவர் தம்மோடு உணவு அருந்தும்படி அவரை கேட்டுக்கொண்டார். அவரும் போய் பந்தியில் அமர்ந்தார். உணவு அருந்தும் முன்பு அவர் கை கழுவாததைக் கண்டு பரிசேயர் வியப்படைந்தார். ஆண்டவர் அவரை நோக்கி கூறியது, பரிசேயரே, நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள், ஆனால் உங்களுக்கு உள்ளே கொள்ளையும் தீமையும் நிறைந்திருக்கின்றன. அறிவிலிகளே, வெளிப்புறத்தை உண்டாக்கியவரே உட்புறத்தையும் உண்டாக்கினார் அல்லவா? உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அனைத்தும் தூய்மையாயிருக்கும். ஐயோ பரிசேயரே, உங்களுக்கு கேடு! நீங்கள் புதினா, கரியிலை மற்றும் கீரை செடி வகைகள் எல்லாவற்றிலும் 10 பங்கை காணிக்கையாக படைக்கிறீர்கள், ஆனால் நீதியையும் கடவுளின் அன்பையும் பொருட்படுத்துவதில்லை. இவற்றைத்தான் கடைபிடித்திருக்க வேண்டும், ஆனால் அவற்றையும் விட்டுவிடலாகாது. ஐயோ பரிசேயரே, உங்களுக்கு கேடு! தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் சந்தை வெளிகளில் மக்கள் வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகிறீர்களே. ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் அடையாளம் தெரியாத கல்லறைகள் போல இருக்கிறீர்கள். மக்களும் கல்லறைகள் என தெரியாமல் அவற்றின் மீது நடந்து போகிறார்கள். திருச்சட்ட அறிஞர்கள் ஒருவர் அவரை பார்த்து, போதகரே, இவற்றை சொல்லி எங்களை இழிவுபடுத்துகிறீர் என்றார். அதற்கு அவர், ஐயோ திருச்சட்ட அறிஞரே, உங்களுக்கும் கேடு! ஏனென்றால் நீங்கள் தாங்க முடியாத சுமைகளை மக்கள் மேல் சுமத்துகிறீர்கள். நீங்களோ அந்த சுமைகளை ஒரு விரலால் கூட தொடமாட்டீர்கள். ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் இறைவாக்கினருக்கு நினைவு சின்னங்கள் எழுப்புகிறீர்கள், ஆனால் அவர்களை கொலை செய்தவர்கள் உங்கள் மூதாதையர்களே. உங்கள் மூதாதையரின் செயல்களுக்கு நீங்கள் சாட்சியாய் இருக்கிறீர்கள், அவற்றுக்கு உடன்பட்டும் இருக்கிறீர்கள். அவர்கள் கொலை செய்தார்கள், நீங்கள் நினைவு சின்னம் எழுப்புகிறீர்கள். இதை முன்னிட்டே கடவுளின் ஞானம் இவ்வாறு கூறுகிறது, நான் அவர்களிடம் இறைவாக்கினரையும் திருத்தூதரையும் அனுப்புவேன். அவர்களுள் சிலரை கொலை செய்வார்கள், சிலரை துன்புறுத்துவார்கள். ஆபேலின் இரத்தம் முதல் பலிபீடத்திற்கும் தூயகத்துக்கும் நடுவே சிந்தப்பட்ட சக்கரியாவின் இரத்தம் வரை உலகம் தோன்றியதிலிருந்து சிந்தப்பட்ட இறைவாக்கினர் அனைவரின் இரத்தத்திற்காக இந்த தலைமுறையினரிடம் கணக்கு கேட்கப்படும். ஆம், நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த தலைமுறையினரிடம் கணக்கு கேட்கப்படும். ஐயோ திருச்சட்ட அறிஞரே, உங்களுக்கு கேடு! ஏனெனில் அறிவு களஞ்சியத்தின் திறவுகோலை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள், நீங்களும் நுழைவதில்லை, நுழைவோரையும் தடுக்கிறீர்கள் என்றார். இயேசு அங்கிருந்து புறப்பட்ட போது மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் பகைமை உணர்வு மிகுந்தவராய் அவரது பேச்சில் அவரை சிக்க வைக்குமாறு பல கேள்விகளை கேட்டனர். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 12. ஒருவரையொருவர் மிதிக்கும் அளவுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்திருந்தபோது இயேசு முதலில் தம் சீடரோடு பேசத் தொடங்கினார். அவர் அவர்களிடம் கூறியது, பரிசேயருடைய வெளிவேடமாகிய புளிப்பு மாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறியப்படாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. ஆகவே நீங்கள் இருளில் பேசியவை ஒளியில் கேட்கும், நீங்கள் உள்ளறைகளில் காதோடு காதாய் பேசியவை வீடுகளின் மேல் தளத்திலிருந்து அறிவிக்கப்படும். என் நண்பர்களாகிய உங்களுக்கு நான் சொல்கிறேன், உடலை கொல்வதை அன்றி வேறு எதுவும் செய்ய இயலாதவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். நீங்கள் யாருக்கு அஞ்ச வேண்டும் என நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். கொன்ற பின் நரகத்தில் தள்ள அதிகாரமுள்ளவருக்கே அஞ்சுங்கள். ஆம், அவருக்கே அஞ்சுங்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2 காசுக்கு 5 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றில் ஒன்றையும் கடவுள் மறப்பதில்லையே. உங்கள் தலைமுடி எல்லாம் கூட எண்ணப்பட்டிருக்கின்றன.
அஞ்சாதீர்கள், சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை மானிட மகனும் கடவுளின் தூதர் முன்னிலையில் ஏற்றுக்கொள்வார். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் கடவுளின் தூதர் முன்னிலையிலும் மறுதலிக்கப்படுவார். மானிட மகனுக்கு எதிராய் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டவரும் மன்னிக்கப்படுவார். ஆனால் தூய ஆவியாரை பழித்துரைப்பவர் மன்னிப்பு பெற மாட்டார். தொழுகை கூடங்களுக்கும் ஆட்சியாளர் அதிகாரிகள் முன்னும் உங்களை கூட்டிக் கொண்டு போகும்போது எப்படி பதிலளிப்பது, என்ன பதிலளிப்பது, என்ன பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏனெனில் நீங்கள் பேச வேண்டியவற்றை தூய ஆவியார் அந்நேரத்தில் உங்களுக்கு கற்றுத்தருவார். கூட்டத்திலிருந்து ஒருவர் இயேசுவிடம், போதகரே, சொத்தை என்னோடு பங்கிட்டுக் கொள்ளுமாறு என் சகோதரருக்கு சொல்லும் என்றார். அவர் அந்த ஆளை நோக்கி, என்னை உங்களுக்கு நடுவராகவோ பாகம் பிரிப்பவராகவோ அமர்த்தியவர் யார் என்று கேட்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, எவ்வகை பேராசைக்கும் இடங்கொடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்றார். அவர்களுக்கு அவர் ஓர் உவமையை சொன்னார். செல்வனாயிருந்த ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவன், நான் என்ன செய்வேன், என் விளைபொருள்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான். ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன். அங்கு என் தானியத்தையும் பொருள்களையும் சேர்த்து வைப்பேன். பின்பு, என் நெஞ்சமே, உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருள்கள் வைக்கப்பட்டுள்ளன. நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு எனச் சொல்வேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டான். ஆனால் கடவுள் அவனிடம், அறிவிலியே, இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும். அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவை ஆகும் என்று கேட்டார். கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், உயிர் வாழ எதை உண்பது என்றோ உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ கவலை கொள்ளாதீர். உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா? காகங்களை கவனியுங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, அவற்றுக்கு சேமிப்பு அறையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை. கடவுள் அவற்றுக்கும் உணவு அளிக்கிறார். நீங்கள் பறவைகளை விட மேலானவர்கள் அல்லவா? கவலைப்படுவதால் உங்களுடைய அவர் தமது உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியும். ஆதலால் மிகச்சிறிய ஒரு செயலை கூட செய்ய முடியாத நீங்கள் மற்றவை பற்றி ஏன் கவலைப்படுகிறீர்கள்? காட்டுச் செடிகள் எப்படி வளர்கின்றன என கூர்ந்து கவனியுங்கள். அவை உழைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை. ஆனால் சாலமோன் கூட தம் மேன்மையிலெல்லாம் அவற்றில் ஒன்றை போல அணிந்திருந்ததில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்பிக்கை குன்றியவர்களே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் எரியப்படும் காட்டு புல்லுக்கு கடவுள் இவ்வாறு அணி செய்கிறார் என்றால் உங்களுக்கு இன்னும் மிகுதியாக செய்வார் அல்லவா? ஆதலால் எதை உண்பது, எதை குடிப்பது என நீங்கள் தேடிக்கொண்டிருக்க வேண்டாம், கவலை கொண்டிருக்கவும் வேண்டாம். ஏனெனில் உலகு சார்ந்த பிற இனத்தவரே இவற்றையெல்லாம் தேடுவர். உங்களுக்கு இவை தேவை என உங்கள் தந்தைக்கு தெரியும். நீங்கள் அவருடைய ஆட்சியை நாடுங்கள், அப்பொழுது இவை உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். சிறு மந்தையாகிய நீங்கள் அஞ்ச வேண்டாம். உங்கள் தந்தை உங்களை தம் ஆட்சிக்கு உட்படுத்த திருவுளம் கொண்டுள்ளார். உங்கள் உடைமைகளை விற்று தர்மம் செய்யுங்கள். இற்று போகாத பணப்பைகளையும் விண்ணுலகில் குறையாத செல்வத்தையும் தேடிக்கொள்ளுங்கள். அங்கே திருடன் நெருங்குவதும் இல்லை, பூச்சியும் அரிப்பதும் இல்லை. உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். உங்கள் இடையை வரிந்து கட்டிக்கொள்ளுங்கள். விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கட்டும். திருமண விருந்துக்கு போயிருந்த தம் தலைவர் திரும்பி வந்து
தட்டும்போது உடனே அவருக்கு கதவை திறக்க காத்திருக்கும் பணியாளருக்கு ஒப்பாய் இருங்கள். தலைவர் வந்து பார்க்கும்போது விழித்திருக்கும் பணியாளர்கள் பேறு பெற்றவர்கள். அவர் தம் இடையை வரிந்து கட்டி கொண்டு அவர்களை பந்தியில் அமரச் செய்து அவரிடம் வந்து பணிவிடை செய்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தலைவர் இரவின் 2ஆம் காவல் வேளையில் வந்தாலும் 3ஆம் காவல் வேளையில் வந்தாலும் அவர்கள் விழிப்பாய் இருப்பதை காண்பாரானால் அவர்கள் பேறு பெற்றவர்கள். எந்த நேரத்தில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் தம் வீட்டில் கன்னமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். அப்பொழுது பேதுரு, ஆண்டவரே, நீர் சொல்லும் இந்த உவமை எங்களுக்கா அல்லது எல்லாருக்குமா என்று கேட்டார். அதற்கு ஆண்டவர் கூறியது, தம் ஊழியருக்கு வேளாவேளை படியளக்க தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்கு உரியவரும் அறிவாளியுமான வீட்டு பொறுப்பாளர் யார்? தலைவர் வந்து பார்க்கும்போது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர். அவர் பேறு பெற்றவர். அவரை தம் உடைமைக்கெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் அதே பணியாள் தன் தலைவர் வர காலந்தாழ்த்துவார் என தன் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு ஆண் பெண் பணியாளர்கள் அனைவரையும் அடிக்கவும் மயக்கமுற உண்ணவும் குடிக்கவும் தொடங்கினான் எனில், அப்பணியால் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவனுடைய தலைவர் வந்து அவனை கொடுமையாக தண்டித்து நம்பிக்கை துரோகிகளுக்கு உரிய இடத்திற்கு தள்ளுவார். தன் தலைவரின் விருப்பத்தை அறிந்திருந்தும் ஆயத்தமின்றியும் அவர் விருப்பப்படி செயல்படாமலும் இருக்கும் பணியால் நன்றாய் அடிபடுவான். ஆனால் அவர் விருப்பத்தை அறியாமல் அடிவாங்க வேண்டிய முறையில் செயல்படுபவன் அவரது விருப்பத்தை அறியாமல் செயல்படுவதால் சிறிதே அடிபடுவான். மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாகவே எதிர்பார்க்கப்படும். மிகுதியாக ஒப்படைக்கப்படுபவரிடம் இன்னும் மிகுதியாக கேட்கப்படும். மண்ணுலகில் தீமூட்ட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆயினும் நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு உண்டு. அது நிறைவேறும் அளவும் நான் மிகவும் மன நெருக்கடிக்குள்ளாகி இருக்கிறேன். மண்ணுலகில் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றா நினைக்கிறீர்கள்? இல்லை, பிளவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்கிறேன். இது முதல் ஒரு வீட்டில் உள்ள 5 இருவருக்கு எதிராக 3 மூவருக்கு எதிராக 2 பிரிந்திருப்பர். தந்தை மகனுக்கும் மகன் தந்தைக்கும் தாய் மகளுக்கும் மகள் தாய்க்கும் மாமியார் தன் மருமகளுக்கும் மருமகள் மாமியாருக்கும் எதிராக பிரிந்திருப்பர். இயேசு மக்கள் கூட்டத்தை பார்த்து, மேற்கிலிருந்து மேகம் எழும்புவதை நீங்கள் பார்த்ததும் மழை வரும் என்கிறீர்கள். அது அப்படியே நடக்கிறது. தெற்கிலிருந்து காற்று அடிக்கும் பொழுது மிகுந்த வெப்பம் உண்டாகும் என்கிறீர்கள். அதுவும் நடக்கிறது. வெளிவேடக்காரரே, நிலத்தின் தோற்றத்தையும் வானின் தோற்றத்தையும் ஆய்ந்து பார்க்க அறிந்திருக்கும்போது இக்காலத்தை நீங்கள் ஆய்ந்து பாராமல் இருப்பது எப்படி? நேர்மையானது எதுவென நீங்கள் தீர்மானிக்காமல் இருப்பதேன்? நீங்கள் உங்கள் எதிரியோடு ஆட்சியாளரிடம் போகும்போது வழியிலேயே உங்கள் வழக்கை தீர்த்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இல்லையேல் அவர் உங்களை நடுவரிடம் இழுத்து கொண்டு போக நடுவர் உங்களை நீதிமன்ற அலுவலரிடம் ஒப்புவிப்பார். நீதிமன்ற அலுவலர் உங்களை சிறையில் அடைப்பார். கடைசி காசு வரை நீங்கள் திருப்பிச் செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உங்களுக்கு சொல்கிறேன். நீதிமொழிகள் அதிகாரம் 26. ஊனக்கால்கள் தடுமாறி நடக்கும், அவ்வாறே மூடர் வாயில் முதுமொழியும் வரும். மூடருக்கு உயர் மதிப்பு கொடுப்பவர் கவனில் கல்லை இறுக கட்டி வைத்தவருக்கு சமம். மூடன் வாயில் முதுமொழி குடிகாரன் கையில் உள்ள முட்செடிக்கு சமம். ஆமேன்.
ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த அழகான இறைவார்த்தை பகுதிக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் பல நேரங்களில் இன்று நீங்கள் சொன்னது போல் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாக இருக்கிறோம். மற்றவங்கக்கிட்ட நாங்கள் நல்லவங்கன்னு சொல்லி நிரூபிக்க தான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறோமே ஒழிய உண்மையாலுமே நல்லவங்களாக இருக்க ஆழமாக மனசுலேருந்து நேர்மையாக நாங்கள் தீர்க்கமான முடிவுகள் எடுத்து முயற்சிகள் செய்கிறதில்லப்பா. ஆனால் நீங்கள் எங்களை பயப்பட வேணான்னு சொல்கிறீங்க, வருத்தப்பட வேணான்னு சொல்கிறீங்க. ஆண்டவரே, உங்களை எப்பயுமே ஒரு குழந்தைய போல் நம்பி இருக்க சொல்கிறீங்க. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தை எங்களுக்கு தாங்கப்பா. அம்மா, உங்களுக்கு தெரியும் இல்லைம்மா, உங்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த மனுஷ குலத்தினுடைய எங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும்ல. அவர் இல்லாமல் எங்களால் இதை பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லைம்மா. எங்களுக்கு ஆண்டவருடைய அருளை பெற்று தாங்கம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். அன்பதில் இன்னைக்கு லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 2-4 வசனங்கள் ஆண்டவருடைய அந்த விண்ணுலகில் இருக்கின்ற கர்த்தர் கற்பித்த ஜெபம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஆண்டவருடைய இந்த ஜெபத்தில் பாருங்கள் நண்பர்களே, நம்ம ஏற்கனவே மத்திய நற்செய்தியில் அதுக்கான விளக்கோரையை நம்ம பார்த்துருக்கோம். பட் இதில் ஒரு சில விஷயங்கள் திரும்பவும் ஞாபகப்படுத்த விரும்புகிறோம் நண்பர்களே. அதில் பாருங்கள், திரும்ப எங்கள் அன்றாட உணவே, விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே. இந்த எங்கள் அப்படின்ற அந்த வார்த்தை கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வி 2601, அதுக்கப்புறம் 2765 66 இந்த பத்தியெல்லாம் நம்ம பார்த்தோன்னா திருச்சபை நமக்கு சொல்லுது, இது ஒரு ஃபேமிலி ப்ரேயர். இப்போ நம்ம ஆண்டவர் இயேசுனுடைய சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம். ஏன்னா ஞானஸ்தானத்தின் வழியாக நம்ம அவருடைய உடலாக மாறிட்டோம், அவருடைய சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம். நமக்கு ஒரு தாய் தெய்வமாதா, நமக்கு ஒரு அப்பா விண்ணக தந்தை, நமக்கு ஒரு ஆலோசகர் தேற்றரவாளர் ஆவியானவர், நமக்கு நிறைய அண்ணன் தங்கச்சிங்க, அக்கா தம்பிங்க, புனிதர்கள் இருக்காங்க. ஸோ இது ஒரு ஃபேமிலி ஜெபம். நம்ம விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையும் ஜெபிக்கும் போது நம்ம விண்ணகத்தில் இருக்கிற எல்லாம் நம்மளுடைய அக்கா அண்ணனுங்க, நம்ம தங்கச்சி தம்பிங்க, எல்லா புனிதர்களோட வானத்தூதரோடு சேர்ந்து விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையை நம்ம ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு முறை திருப்பலி. அதனால் பாருங்கள், இதனால் நடந்துச்சு ஆண்டவருடைய இறப்பு பாடுகள் உயிர்ப்புனால. அதனால தான் பாருங்கள், திருப்பலியில் அந்த பகுதி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த ஜெபத்தை ஜெபிக்கிறோம். இப்போ துணிவோடு ஆண்டவர் இயேசு கற்றுத்தந்தபடி விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தைன்னு சொல்கிறோம். மொத்த திருச்சபையும் ஒன்றா சேர்ந்து நம்ம அந்த சர்ச்சில் இருக்க அத்தனை பேரும் ஒரு குடும்பமாக சேர்ந்து ஜெபிக்கிறோம். அந்த ஒரு உணர்வு நமக்கு வரணும்ல. ஸோ அப்போ இதெல்லாம் உட்காந்து நம்ம இந்த ஒரு வசனத்தை மட்டுமே ரொம்ப நேரம் நம்ம உட்காந்து நற்கரணை பிரசன்னத்தில் தியானிக்கணும். நம்ம மெடிடேஷன் நம்ம வீட்டில் இருக்கும்போது தியானிக்கணும். அப்போ தான் நம்ம மாசுக்கு போகும்போது இதில் நம்ம திருப்பலியில் ஜெபிக்கும் போது இதனுடைய அந்த ஆழத்தை நம்ம புரிஞ்சிக்க முடியும். அப்போ நம்ம ஒவ்வொரு முறை ஜெபமாலையில் இதை நம்ம பெரிய மணியில் சொல்லும் போதும் அந்த ஒரு ஃபீலோடு சொல்லணும். என் ஆண்டவர் இறந்து உயிர்த்து அவருடைய உடலையும் ரத்தத்தையும் எனக்கு கொடுத்துருக்காரு. அதனால் இப்போது அந்த பலியின் திறந்து வச்ச அந்த விண்ணகத்தின் கதவுகள் இப்போது என்ன ஆண்டவரை தந்தைன்னு கூப்பிட எனக்கு உரிமை கொடுத்துருக்கா அப்படின்னு நம்ம உணர்ந்து சொல்லலாம். அப்புறம் பாருங்கள், நம்ம ஏற்கனவே சொன்னதுல எங்கள் அன்றாட உணவு, அது நாளைக்கு எங்களுக்கு தேவைக்கூடிய ஒவ்வொரு நாளுக்கான உணவையும் நம்ம கேட்குறதாக இருக்கலாம். சூப்பர் சப்ஸ்டான்ஷியல் பெட் ஆக்சுவலாக பார்த்தோன்னா அதனோட ஒரிஜினல் எபிரேய மொழி அப்படியே லிட்ரலாக எடுத்துக்கிட்டோன்னா அதோடைய அர்த்தம் இல்லாமல் அந்த வார்த்தைகளை பிரித்து எபியோசியோஸ் அப்படின்ற அந்த வார்த்தையை கரெக்டாக எடுத்தோன்னா சூப்பர், எப்பினா சூப்பர், அந்த சப்ஸ்டன்ஸ், அந்த ஒரு மகிமையான ஒரு மறைபொருளான அந்த உணவை எனக்கு தந்தரலும் அப்படின்னு பொருள் ஒரிஜினல் கிரேக்கத்தை லிட்ரலாக எடுத்துக்கிட்டோன்னா. ஸோ அது நற்கருணையை குறிக்கிறது. அப்போ ஆண்டவர் பாருங்கள், நற்கருணை கேட்குறாரு. ஒரு பக்கம் அது 2 மீனிங் இருக்குது. நம்ம உடலுக்குரிய சாப்பாடையும் கொடுங்க, எனக்கு ஆன்மாவுக்குரிய சாப்பாடாகிய நற்கருணையும் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறோமா. அதுக்கப்புறம் 8ஆம் வசனம் பாருங்கள், அழகாக அவர் சொல்ல பாருங்கள், எனினும் அவர் விடாப்பிடியாக கதவை தட்டி கொண்டே இருந்ததுனால அவர் தம் நண்பர் என்பதற்காக எழுந்து கொடுக்காவிட்டாலும் அவரது தொல்லையின் பொருட்டாவது எழுந்து அவருக்கு தேவையானதை கொடுப்பார் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு இது ஒரு பரிந்துரை ஜெபத்துக்கான
ஒரு அழகான வசனம் பாருங்கள். ஆண்டவர் ஒரு உதாரணம் கொடுக்கும்போது கூட ஒரு நண்பனை வந்து எனக்கு அப்பா வேணும்னு கேட்கல, என் வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க, விருந்தினர்கள் வந்திருக்காங்க, அவங்களுக்கு எதாவது கொடுங்கன்னு சொல்லி தான் இவர் வந்து கேட்குறாரு. ஸோ ஆண்டவருக்கு ஜெபம்னா நம்ம மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது, இல்லை மற்றவங்க நமக்காக ஜெபிக்கும் போது அதில் ஆல்ரெடி சேரிட்டி இருக்குது, அதில் ஆல்ரெடி ஆண்டவருடைய அன்பு இருக்குது, ஆல்ரெடி அவங்க ஆண்டவருடைய கட்டளையின்படி நடக்கிறாங்க. உன்னை அன்பு செய்வது போல் பிறரை அன்பு செய்ய இங்கே ஆல்ரெடி நடக்குது. இப்போ நான் ஒருத்தவங்க நமக்காக ஜெபிக்க கேட்குறாங்க, நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கிறோம், அவங்க நமக்காக ஜெபிக்கிறாங்க அப்படின்னா இந்த டைமில் உள்ள ஆல்ரெடி நம்ம அடுத்திருப்பவரை அன்பு செய்யணும்னு ஆண்டவர் சொன்ன அந்த அழகான வசனத்தை கட்டளையே நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஜெபத்திலேயே ஒரு அன்பு இருக்குது. அதனால தான் எப்பயுமே பரிந்துரை ஜெபம் ரொம்ப ஃபேமஸ். அப்போ நீங்களும் நானும் சொல்கிற பரிந்துரை ஜெபமே இவ்வளோ ஃபேமஸ்னால் அப்போ புனிதர்களுடைய ஜெபம் எவ்வளோ ஃபேமஸாக இருக்கும். யாக்கோபு 5:16 சொல்லுது, நீதிமான்களின் ஜெபம் வல்லமையானது, த ப்ரேயர் ஆஃப் த ரைச்சியஸ் அவைல்த் மச், ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்லுது. அப்போ மாதாவுடைய ஜெபம் இன்னும் எவ்வளோ வல்லமையாக இருக்கும். இன்னும் நம்ம கீழே வசனங்கள்லாம் பார்க்கும்போது தெரியும், மாதாவுக்கு இவ்வளோ நம்ம வந்து பவர் இருக்குன்னு சொல்கிறதுக்கு எந்த ஒரு வருத்தமுமே நமக்கு தயக்கமுமே இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அன்பார்ந்தவர்களே. ஸோ ஃபஸ்ட்டு பரிந்துரை ஜெபத்தை எதுக்கு நமக்கு அடுத்தது, இன்னொன்று அந்த விடாமுயற்சி. ஸோ ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம கேட்கலன்னா அன்பார்ந்தவர்களே நம்ம திருப்பி கேட்கணும். திருப்பி கேட்டு கிடைக்கலனா தட்டிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் அதான் சொன்னார், எப்படி தட்டுறது, நான் ஒரு ஜெபமால ஜெபிச்சு கேட்கலாம், நான் டெய்லி 4 ஜெபமால ஜெபிக்க ஆரம்பிப்பேன். ஏதோ 2-3 நாள் ஜெபிச்சுட்டு போங்காண்டவர் அவ்வளோதான் போதும், அந்த மனசு ஒரு சாத்தான் தான் கொண்டு வரான். 2-3 நாள்லாம் பத்தாது, 4 வருஷம் பத்தாமல் இருக்கலாம். இப்போ இந்த மோனிகாவுக்கு 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அவங்க பொறுமையாக ஜெபிச்சுட்டு இருந்தாங்க. அத்தனைக்கு ஆண்டவர் சேர்த்து வச்சு அவங்க மகனை புனிதராக உயர்த்தினார். புனிதர் மட்டும் இல்லை, புனிதர்களில் மிகப்பெரிய புனிதராக புனித அகஸ்தினாரை மாற்றினார் ஆண்டவர், பாவியானவரை. ஸோ ஆண்டவர் பொறுமையாக இருக்கிறனா நம்ம தட்டிகிட்டே தான் இருப்போம். ஒரு நாள் திறக்கும்போது அத்தனையும் அமுக்கி குலுக்கி வந்து மடியில் சரிகிற அளவு போடுவார். ஸோ லெட்ஸ் நாட் ஸ்டாப், மனம் தளர வேணாம். இந்த வசனங்கள்லாம் நம்ம அதுக்கு தான் அழைக்கிறது. ஸோ கடவுள்கிட்ட நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை என்ன வேணும்னு, ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரியும். ஆண்டவரே திரும்ப கீழே சொல்லுவார் பாருங்க, உங்களை விண்ணக தந்தைக்கு உங்களுக்கு என்ன வேணும்னு முன்னாடியே தெரியும். அப்போ எதுக்கு நான் ஜெபிக்கணும், ஏன்னா அது நான் ஜெபிச்சு அது எனக்கு கிடைக்கும்போது ஆண்டவர் எனக்கு கொடுத்தாருன்னு எனக்கு தெரியும். என்னுடைய வல்லமையினால் அல்ல, ஆண்டவருடைய வார்த்தையினால் இது கிடச்சிச்சு அப்படின்றது ஆண்டவர் கொடுத்தாருன்னு, அப்பா எனக்கு கொடுத்தாருன்ற ஒரு ஃபீல் இருக்கும் பாருங்கள். அதுக்கு நம்ம ஜெபிக்கணும்னு வந்துடல, அவ்வளோதான். அவருக்கு நம்ம தெரிய வைக்கணுன்றதுக்காக ஜெபிக்கலை, நம்ம ஒரு உணர்ந்துக்குள்ள ஒரு உணர்வுக்கு வரணுங்கிறதுக்காக. 9ஆம் வசனம் பாருங்கள், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். கேட்டும் கிடைக்கலையா தேடுங்க, தேடியும் கிடைக்கலையா தட்டுங்க, ஆண்டவர் திறப்பார். ஸோ பாருங்கள், இது வந்து அப்படி இந்த சிலுவையாரில் பிறனுடைய அந்த படிப்பினைகளை வச்சு பார்த்தோன்னா இது வந்து நம்ம லெக்சியோ டிவினா இறை வாசிப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா. நம்ம விவிலியத்தையோ இல்லை புனிதருடைய புத்தகத்தையோ எப்படி நம்ம ஜெபத்தில் வாசிக்கலாம் அப்படின்றதுக்கான அந்த 4 ஸ்டெப்பு இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ அதை எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ இறை வாசிப்பு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், பைபிளையோ புனிதருடைய புத்தகங்களையோ வாசிக்கணும். அப்போ வாசிப்பதில் தேடுங்கள், நீங்கள் அந்த வாசித்தது மட்டும் போயிடக்கூடாது. அடுத்த ஸ்டெப் என்னது, நம்ம தியானிக்கணும். வாசித்ததை மனசில் சிந்தையில் போட்டு யோசிக்கணும். அப்போ தியானிப்பதில் நாம் கண்டடைவோம். அப்போ வாசிக்கிறதில் தேடணும். நம்மக்கிட்ட ஒரு கேள்வி இருக்கா, அந்த கேள்வியை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம வாசிக்க ஆரம்பிக்கணும். வந்து பைபிளில் மாதா இன்றும் கண்ணீர் சொல்கிறாங்களே, அது கரெக்டாக இருக்கா, அந்த ஒரு தாட்டோடு நம்ம வாசிக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ நான் வந்து எப்படி இந்த தீர்ப்பிடாமல் இருக்கிறது, எப்படி குழந்தைய போல் இருக்கிறது, ஏதோ ஒரு கேள்வியோடு நம்ம தேட ஆரம்பித்தோம். இதில் இந்த மாதிரி நிறைய கேள்விகள் உள்ளே வச்சுக்கிட்டு, எல்லா கேள்விகளையும் வச்சுக்கிட்டு அதை வாசிக்கும் போது தேடணும். சீக் இன் ரீடிங் யூ வில் ஃபைண்ட் இன் மெடிடேட்டிங். தியானிக்கும் போது நம்ம கண்டுபிடிச்சிடுவோன்றார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, அடுத்த ஸ்டெப்பு தியானிச்சாச்சு, இப்போ என்ன பண்ணணும், அடுத்து அதில் ஏதோ ஒரு வசனம் நமக்கு பிடிச்சிருச்சு, நம்ம மனசை தொட்டுருச்சு. இப்போ அந்த வசனத்தை எடுத்து ஆண்டவர்கிட்ட ஜெபமாக ஜெபிச்சு அவர்கிட்ட சொல்லணும். இப்போது தியான நிலை ஜெபம், மென்டல் ப்ரேயரில் தட்ட ஆரம்பிக்கணும். அதை தட்டிக்கிட்டு இருக்கும்போது எதில் திறக்கும், கான்டம்ப்ளேஷனில், ஆழ்நிலை தியானத்தில் ஆண்டவர் நம்மகிட்ட பேச ஆரம்பிப்பார். அப்போ நம்ம தேடுறது எப்படி தேடணும், விவிலியம் வாசிக்கிறதுல, புனிதர் புத்தகத்தில் வாசிக்கிறதுல. அப்போ நம்ம எங்கே கண்டடைவோம், தியானிக்கும் போது, தியான நிலை ஜெபத்தில். திருப்பி நம்ம பேசும்போது
ஆண்டவர்கிட்ட நம்ம தியான நிலையில் பேசும்போது தட்டுறோம். நமக்கு எப்படி திறக்கப்படும்? ஆழ்நிலை தியானத்தில் ஆண்டவர் திறந்து நம்மக்கிட்ட பேசுவார். நம்ம மனசில் தானே நடக்கும், எக்ஸ்பிளிசிட்டாக கேட்காது. ரூபன் உனக்கு இது நடக்க போகுது அப்படிலாம் ஆண்டவர் அப்படி தெளிவாலாம் பேச மாட்டார். நம்ம மனசில் ஒரு விதமான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், ஒரு நகர்வு இருக்கும், ஆவிக்குரிய நகர்வு. சில சமயம் தெளிவாகவும் கேட்கும். ஸோ மோஸ்ட்டாக நமக்கு அந்த ஆன்மா நகர்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம். அது மூமெண்ட் ஆஃப் த ஸ்பிரிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆண்டவர் ஆழ்நிலை தியானத்தில் நம்மக்கிட்ட அவருடைய விருப்பத்தை வெளிப்படுத்துவார். அதுக்கப்புறம் நம்ம இதையும் சேர்த்துக்கலாம். எப்படி? கேளுங்கள் கொடுக்கப்படும். கேட்குறது இதில் கேட்கலாம், வாயில் ஜெபிக்கிற ஜெபத்தில் நம்ம கேட்கலாம், ஆண்டவர் எனக்கு இது தாங்க அது தாங்கன்னு. எதில் கொடுப்பாரு? நம்ம அன்றாட வாழ்வில் நமக்கு தேவையானது கொடுப்பாரு. ஸோ கேளுங்கள்ன்றது வோக்கல் ப்ரேயர், வாய்வழி ஜெபம். கொடுக்கப்படும், எதில் கொடுக்கப்படும்? நம்மளுடைய அன்றாட வாழ்வின் அந்த அனுதின வாழ்க்கையினுடைய அந்த செயல்பாடுகளில் கொடுக்கப்படும். தேடுறது விவிலியம் வாசிக்கிறதுலையும் புனிதருடைய புத்தகங்களை வாசிக்கிறதுலையும் தேடுனா நம்ம அதை குறித்து தியானிக்கும் போது நமக்கு கண்டடைவோம். தியான நிலை ஜெபத்தில் தட்டுனால் நமக்கு ஆழ்நிலை தியான ஜெபத்தில் ஆண்டவர் திருப்பி பேசுவார். ஸோ இப்படி நம்ம இதை பார்க்கலாம் நண்பர்களே. சரி, 20ஆம் வசனத்தில் பாருங்கள், நான் கடவுளின் ஆற்றலால், இந்த ஆற்றல்ன்ற இடத்துல தக்துலோஸ் அப்படின்ற அந்த ஒரு கிரேக்க வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க நண்பர்களே. நான் கடவுளுடைய ஆற்றல்னால நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறையாட்சி உங்களிடம் வந்து விட்டது அல்லவா அப்படின்றார் ஆண்டவர். அப்போ அந்த கடவுளுடைய ஆற்றல்ன்ற இடத்துல தக்துலோஸ்ன்ற வார்த்தை ஆக்சுவலாக கடவுளுடைய விரல், ஆற்றல் இல்லை விரல், ஃபிங்கர் ஆஃப் காட். இதுதான் நம்ம மார்க் நற்செய்தி 7ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா வந்துள்ளே இதே போல் ஒரு பேச முடியாதவரையும் காது கேட்க முடியாதவரையும் ஆண்டவர் அவருடைய விரல்களை அவருடைய காதிலிட்டு உமிழ் நீரை தொட்டு அதை அவர் எடுத்து அவருடைய அந்த நாக்கின் மேலே வைத்து அவருடைய விரல்களை வைத்து எப்பத்தா அப்படின்றாரு, திறக்கப்படுது. ஸோ அவருடைய ஃபிங்கரை வச்சு தான் இந்த வாய் பேச முடியாதவரை, காது கேட்க முடியாதவர் ஆண்டவர் அவருடைய விரல்களை வைத்து குணப்படுத்துகிறார். ஸோ ஆண்டவர் சொல்கிறார், நான் கடவுளுடைய விரலை வச்சு நான் குணப்படுத்துகிறேன், பேய்களை ஓட்டுறேன் அப்படின்னா இறையாட்சி வந்து விட்டது அப்படின்றார். அப்போ இந்த விரல் பாருங்கள் எவ்வளோ. அப்போ ஆண்டவர் இயேசுடைய விரல் கடவுளுடைய விரலாம். இங்கே அவருடைய தந்தையின் விரலாம் இது, ஃபிங்கர் ஆஃப் காட். ஆண்டவர் இந்த ஃபிங்கரை வேறு எங்கே பயன்படுத்தியிருக்காரு? அந்த விபச்சார பெண் பிடிப்பட்டப்போ கீழே தரையில் அவருடைய விரல்களை வைத்து எழுதி கொண்டிருந்தார். நம்ம அதை பார்த்தோம். அதே போல் மத்திய 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் பாருங்கள் நண்பர்களே, நான் கடவுளுடைய ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன்னு சொல்கிறாரா? மத்திய 12:28 என்ன சொல்கிறார்? நான் கடவுளுடைய ஆவியினால் இந்த பேய்களை ஓட்டுகிறேன். அப்போது கடவுளுடைய விரலும் ஆவியானவரும் ஒன்று தான். அப்போ தந்தையின் விரலும் மகனுடைய விரலும் ஒன்று தான், ரெண்டுமே ஃபிங்கர் ஆஃப் காட் தான். அது கடவுளுடைய ஆற்றல்னு சொல்லலாம், அது கடவுளுடைய ஆவியானவர்னு சொல்லலாம். ரெண்டுமே ஸ்பிரிட் தான். ஸ்பிரிட் இஸ் பவர். சரி, இது பழைய ஏற்பாட்டில் எங்கே இருக்குது இந்த கடவுளுடைய விரல் அப்படின்னு பார்த்தோன்னா, திருப்பாடல் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பாருங்கள், கடவுள் இந்த மொத்த உலகத்தையும் தன் விரல்களால் படைத்தார் அப்படின்னு. அப்படின்னா பாருங்களேன், மகனுடைய விரலும் தந்தையுடைய விரலும் தான் இந்த உலகத்தை படைச்சது. அப்போ மகனும் தந்தை சேர்ந்து படைக்கிறாங்க. அந்த விரலுக்கு பேர் என்ன? கடவுளுடைய ஆற்றல், தூய ஆவியானவர். அப்போ தந்தை மகன் அவங்களுடைய விரல்களை வைத்து விரலாகிய அவங்க 2 பேரிடமிருந்து புறப்படுகிற ஆவியானவரின் வழியாக இந்த மொத்த உலகத்தையும் படைத்தாராம். வேற எங்கே இதை பழைய ஏற்பாட்டில் இன்னொரு இடத்துல பார்க்குறோம். எங்கே? விடுதலை பயணம் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில். உடனே இந்த கொள்ளை நோய்கள்லாம் வந்ததுக்கப்புறம் அந்த எகிப்தியர்கள் கண்டுகொள்கிறாங்க, இல்லை இது உண்மையான்மை கடவுளுடைய விரல் தான். எந்த விரல் உலகத்தை படைத்ததோ அந்த விரல் இந்த மனுஷ குலத்தை பாவத்திலேருந்து மீட்கிறதுக்கும் பயன்பட்டுருக்கு. அன்றைக்கி இஸ்ரேல் மக்களை அந்த கொள்ளை நோய்களை கொடுத்து அவங்கள பாவத்தின் அடிமைத்தனத்திலேருந்து வெளியே கொண்டு வந்தாங்க. இங்கே ஆண்டவர் அதே விரலை வைத்து அதே ஆவியானவரின் வலிமையால் தந்தையும் மகனும் சேர்ந்து பாவத்தின் பிடியில் இல்லை, சாத்தானின் பிடியில் இருக்கக்கூடிய இந்த மகனை விடுதலை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்க்கலாம் இன்னொரு இடம், மொத்தம் 3 இடம் பழைய ஏற்பாட்டில். இன்னொரு இடம் எங்கே? விடுதலை பயணம் 31:18, இணைச்சட்டம் 9:10. ரெண்டுமே எங்கே சொல்லுது? மோசேவுக்கு ஆண்டவர் தன் விரல்களால் அந்த 10 கட்டளைகளை கற்பனைகளை எழுதி கொடுத்தார்.
அன்பந்தோலே, அப்போ அந்த விரல் ஆவியானவர்னா ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு புதிய ஏற்பாட்டின் காலத்தில் தன் ஆவியை பொழிவார் அப்படின்னு சொல்லி. இந்த தடவை இந்த ஆவியானவராகி இந்த கடவுளுடைய விரல் கற்பலகைகள், கல்னால் செய்யப்பட்ட பலகைகள் மேலே கட்டளை எழுத மாட்டார். கல்லான நம்மளுடைய இதயத்தின் மேலே ஆவியானவரை ஊற்றி அந்த ஆவியானவருடைய விரல்கள் நம்மளுடைய இதயத்தில் கட்டளைகளை எழுத போகுது. இதுதான் புதிய உடன்படிக்கை. ஆண்டவருடைய விரல்களின் வழியாக பேய்களை ஓட்டி நமக்கு சுகம் தராரு. ஆவியானவரின் வழியாக, ஆவியானவரை ஊற்றுவதன் வழியாக. அதுக்கப்புறம் பாருங்கள் 22ஆம் வசனத்தில் அந்த வலியவர் அந்த பலவீனமானவருடைய வீட்டை கட்டி அவருடைய வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போகிறார்ல. அந்த வலியவர் யாருன்னா ஆண்டவர் இயேசு அன்பர்களே. அந்த பலவீனமானவர் தான் அந்த சாத்தான். ஸோ சாத்தான் நம்ம எல்லாம் பிடியில் வச்சுட்ருக்கூடிய ஆன்மாக்களை ரொம்ப பலம் வாய்ந்த ஆண்டவர் இயேசு அந்த சாத்தானை கட்டி அவரை தூக்கி எறிஞ்சிட்டு அவரோட அதிகாரத்தை அவன் வச்சிருக்கக்கூடிய பணைய கைதிகளாகி நம்முடைய ஆன்மாக்களை எல்லாம் விடுதலை செய்கிறார். ஸோ அதையே குறிக்கிறது அது. 23ஆம் வசனம் பாருங்கள், என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார், என்னோடு இணைந்து மக்கள் கூட்டத்தை சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார். அது முதல்ல நம்ம ஏற்கனவே பார்த்தோம், எனக்கு எதிராக பேசாதவர், நமக்கு எதிராக செயல்படாதவர் நம்ம சார்பாக இருக்கிறார். அப்போது நம்ம கேத்தலிக் டீச்சிங்க்கு எதிராக செயல்படாத பிரிந்து போன சகோதரர்கள் நமக்கு சார்பாக இருக்காங்க. ஆனால் நம்மளோட சேர்ந்து நம்ம கூட ஊழியம் செய்யாதவர்கள் நமக்கு எதிராக இருக்கிறார்கள். ஒரு சில பேர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நமக்கு எதிராக பேசுவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த வசனம் ஏற்படும். நம்மளோட சேர்ந்து அவங்க சேர்க்க மாட்டேங்கிறாங்க, சிதறடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம திருச்சபையில் இருக்கவங்களை குழப்பி விட்டு வெளியே கொண்டு போயிட்டுருக்காங்க. அப்படின்னா அவங்களுக்கு இந்த வசனம், என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார், என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார். ஸோ கத்தோலிக்க திருச்சபையினுடைய உண்மையான போதனைகளுக்கு எதிராக செயல்படுகிறவர்கள் சிதறடிச்சுக்கிட்டு இருக்காங்க மக்களை. 24ஆம் வசனம் பாருங்கள், ஒருவரை விட்டு வெளியேறுகின்ற தீய ஆவி வறண்ட இடங்களில் அலைந்து திரிந்து இலைப்பாற இடம் தேடும், இடம் கண்டுபிடிக்க முடியாமல் நான் விட்டு வந்த எனது வீட்டுக்கே திரும்பி போவேன் என்று சொல்லும். அன்பார்ந்தவர்களே, இதில் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? ஆவி வெளியேறிச்சு, தீய ஆவி. அப்போ நம்ம என்ன நினச்சிட்டுப்போம், அப்பா இப்போ நம்ம கடவுளுடைய ஆலயம் ஆகிட்டோம். இல்லை, அது என்ன தெரியுமா சொல்லுது, நான் விட்டு வந்த எனது வீட்டுக்கு. அப்படின்னா அவனுக்கு இன்னும் அந்த வீடு மேலே ஒரு ஓனர்ஷிப் இருக்குது. ஹவுஸ் ஓனராக தான் இருக்கிறான், டெம்பரரியாக தான் வாடகை வீட்டை காலி பண்ணிட்டு போகிற மாதிரி போயிருக்கிறான். ஸோ அன்பதில்லை, அப்போ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஜெபமாலை ஜெபிக்கும் போது, ஒரு ரெட்ரீட் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்மள ஃப்ரீயாக இருப்போம் தெரியுமா. நம்ம நினச்சிடக்கூடாது அவன் போயிட்டான்னு. அவன் போயிட்டு திரும்பி வருவான். ஏன் அப்போ நம்ம உடம்பு எப்போ தான், நம்ம ஆன்மா எப்போ தான் கடவுளுக்கு உரிமையாளர்களாக மாறும்? இட் டேக்ஸ் டைம் அன்பர்களே. ஏன்னா நம்ம உண்மையிலே விரும்ப மாட்டேங்கிறோம். நம்ம ஆசைப்படுறோம், ஐயோ எனக்கு இது வேண்டாம் வேணும்னு சொல்லி அழுவ கூட செய்யலாம். ஆனால் அதெல்லாம் தற்காலிகம்தான். உண்மையிலே நம்ம அதை விரும்ப மாட்டேங்கிறோம். இன்னமும் உடம்புக்கு சுகம் கொடுத்துட்ருக்கோம். அவன் நமக்கு ப்ராமிஸ் பண்ணுற, அவன் நம்ம கொடுக்குறான் தெரியுமா, நீ என்ன வழிபடு, இது மொத்தமும் உன்னுடையதாகும். அதுக்கு இன்னும் நம்ம நமக்கே தெரியாமல் ஓகே சொல்லிட்டு தான் இருக்கோம். மேலோட்டமாக வேண்டான்னு தான் சொல்கிறோம், நானும் இப்போ வேண்டான்னு தான் சொல்கிறேன். ஆனால் ஆழத்தில் பார்த்தோன்னா அவன் ப்ராமிஸ் பண்ணுற ஒரு சில இன்பங்கள் நமக்கு இன்னமும் அது மேலே ஒரு ஈர்ப்பு இருக்க தான் செய்யுது. அந்த குட்டி குட்டி இன்பங்கள் அதை விட்டு வெளியே வரணும். எவ்வளோ ஆழமாக இருக்குது பாருங்கள் நண்பர்களே. அதை விட்டு நம்ம வராமல் அவன் வீடாது இல்லாமல் போகாது. நம்மளுடைய ஆன்மாவும் உடலும் நம்மளுடைய வீடும் கூட அவன் திரும்பி வருவான். ஸோ நம்ம அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம ஜெபமாலை ஜெபிப்போம். அதுக்கப்புறம் அவன் போட்டு அமுத்தும் போது சில பேருக்கு, நிறைய பேர் ஜெபமாலை ஜெபிக்கும் உடம்பு டயர்டாகுது, கஷ்டமாக இருக்குனாங்க அப்படின்னு நான் போட்டு அமுழ்த்துறான். 7 பேரை கூட்டிகிட்டு வந்து அழுத்துறான்னு அர்த்தம். இது ஏன் வீடு, நான் போக மாட்டேன், நீ எப்படி என்ன விரட்டலான்னு சொல்லி. அப்போ நம்ம சில சமயம் விழுந்துருவோம். இப்போ பிரச்சனை என்னன்னு, விழுவுறது பிரச்சனை இல்லை, திருப்பி தொடரணும், திரும்பி எந்திரிக்கணும். நீதிமானே 7 முறை விழுவான் ஒரு நாளைக்கு, ஆனால் அவன் எதிர்த்து திருப்பான். ஸோ பிரச்சனை நம்ம விழுவுறதில்ல, இல்லை திரும்பி எந்திரிக்கிறோமா, கேள்வி அதுதான். அதுக்கப்புறம் பாருங்கள், அவருடைய பின்னைய நிலைமை முன்னைய நிலையை விட ஒரு கொடூரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஏன்னா திரும்பி அவ்வீடு கூட்டி அழகுபடுத்தி இருப்பதை காணும். இறையில அறிஞர்கள் தெளிவாக சொல்கிறாங்க நண்பர்களே, வீடு கூட்டி அழகு பண்ணி அப்படி நீட்டாக இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம்,
க்ளீனாக இருக்குது, ஆனால் அது உள்ள கடவுளால் நிரப்பப்படலை இன்னும். அவனுக்கு இன்னும் லீகல் அத்தாரிட்டி இருக்குது. ஸோ நம்ம விடாமுயற்சியோட ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும், கேட்கணும், தேடணும், தட்டணும். திரும்ப பாவ சங்கீதத்துக்கு போகணும். ஒவ்வொரு முறை பாவ சங்கீதத்துக்கு போய் ஒரே பாவத்தையே சொன்னாலும் பிரச்சனையே இல்லை. ஒவ்வொரு முறை அந்த பாவத்தை திரும்ப சொல்ல நம்ம தாழ்ச்சி ஆகிட்டே இருக்கோம். லார்ட் ஐ நீட் யூ, எனக்கு உங்களோட உதவி வேணும்னு நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம்னு அர்த்தம். நம்ம அதை கேட்க நம்ம தாழ்ச்சியாக இருக்கிறோன்னு அர்த்தம். இதை கேட்க அவனுக்கு நம்ம மேலே இருக்கிற அந்த தார்மீக அதிகாரம், சட்டபூர்வமான அதிகாரம், நம்ம அவனை ஓப்பன் பண்ணோம்ல டோரு, அதுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது, ஆண்டவருடைய நீதி இருக்குது. அந்த நீதியின்படி அவன் கொஞ்சமாக அவனுக்கு நம்ம மேலே இருக்க பிடிப்பு விட்டுக்கிட்டே இருக்கும். எத்தனை முறை கன்ஃபெஷன் போகிறோமோ அத்தனை முறை அவனுடைய பிடிப்பு நம்ம மேலே, அதிகாரம் நம்ம மேலே. அவன் வீடுன்னு சொல்லிகிட்டு இருக்கான் பாருங்கள், அது நம்ம உண்மையாகவே நம்ம வீடாக இருக்கலாம், நம்ம வாழ்க்கையாக இருக்கலாம், நம்ம மனசாக இருக்கலாம், சிந்தனையாக இருக்கலாம். அதன் மேலே அவனுக்கு பிடிப்பு விட்டுக்கிட்டு தான் இருக்கான். வந்து நான் அதுக்கு சாட்சி. கொஞ்சமாக அவனுடைய பிடிப்பு விட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம மனசு தளர வேண்டிய அவசியமே இல்லை. சில பேய் ஓட்டக்கூடிய ஃபாதர் சொல்கிறாங்க, பாவ சங்கீதனத்தை விட பவர்ஃபுல்லான ஒரு எக்ஸாசிசம் வேறு எதுவுமே இல்லை பேய் ஓட்டுற சடங்கு. ஸோ அப்போ நம்ம எப்படி நிரப்புறது? வீடு கூட்டி அழகாக படுத்தினா பத்தாது, ஜமாலை ஜெபிச்சு அவனை வெளியே விரட்டினா பத்தாது, ஒரு ரெட்டிட் போயிட்டு பாவசங்கீதனம் பண்ணிவிட்டு அவனை வெளியே விரட்டினா பத்தாது. என்ன பண்ணணும்? பாவசங்கீதனம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் விழிப்பாக இருந்து இறை வார்த்தையினாலையும் புனிதருடைய புத்தகங்களாலையும் நற்கருணையினாலையும் ஜபத்தினாலையும் ஆவிக்குரிய வாசிப்பு தியானிக்கிறது, இதனால் நம்ம நிரப்ப ஆரம்பிக்கணும். அப்போ வந்து பார்க்கும்போது ஒரு நாள் திரும்பி வந்தால் இவன் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கான், பாவசங்கீதனம் பண்ணிட்டான், சரி நல்ல நிம்மதியாக நீ தூய்மையாக இருக்கிறப்பா அப்படின்னு பேசுவோம் அவனே வந்து நம்ம கூட. சரி நீ எவ்வளோ அழகாக இருக்கல, அப்போ உடனே நம்ம ஆமாம்ல நம்ம எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கோம்ல அப்படின்னு யோசிப்போம் பாருங்கள். யோசித்து முடிக்கிறதுக்குள்ளே அடுத்த பாவத்தில் விழுந்திருப்போம். ஏன்னா அதை யோசிக்க வச்சதே அவன் தான். அந்த பொய்யான ஒரு நிறைவுக்குள்ளே வந்துட்டு அப்படியே நம்மளை வந்து அந்த ஒரு விஜிலண்ட்டாக இருக்கணும் தெரியுமா, ஒரு ரொம்ப கவனமாக விழிப்பாக இருக்கணும் தெரியுமா. அந்த விழிப்பாக இருக்கிறதுலேருந்து நம்மளை கவனம் சிதற வைக்கிறதுக்கு தான் நமக்கு பொய்யான ஒரு நிறைவை தரோம். இப்போ நீ பியூராக இருக்கிற பாரு, நல்லா இருக்குல்ல, இப்போ நான் ஆண்டவர் பிள்ளையே ஆகிட்டேன். இந்த ஃபீல்லாம் வரும்போது என்ன ஆகுது, நம்மளோட டிஃபென்சஸை நம்ம கைவிடுறோம். நம்மளுடைய விழிப்பாக இருக்கக்கூடிய அந்த நிலையிலேருந்து நம்ம குறையிறோம். அப்போ அவன் வந்து தாக்கி நம்மளை திரும்ப பாவத்தில் வச்சுருவான். இப்படி தான் பண்ணிகிட்ருக்கான் வந்துடு. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போது அவனுக்கு டோட்டலாக நம்ம மேலே உரிமையை விடுற வரைக்கும் நம்ம எதிர்த்து போராடிக்கிட்டு தான் இருக்கணும். ப்ரூட்டலாக தான் இருக்கும். நைட் விசிட் வைக்கணும், என்னென்னமோ பண்ணணும் நண்பர்களே. கடைசியாக பார்த்தோன்னா ஒரு நாள் நம்ம கொஞ்சமாக அந்த ரொம்ப நாள்லாம் இல்லை, தொலைவில் நாள், ஒரு சில வருடங்கள் கஷ்டப்பட்டால் போதும். உபவாசம், ஜெபம், பரிகாரம்னு வி வில் கம் அவுட். சரி, அதுக்கப்புறம் பாருங்கள் 27ஆம் வசனம். அவர் இவற்றை சொல்லி கொண்டிருந்த போதே கூட்டத்தில் இருந்த பெண் ஒருவர், உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்தவும் தாய் பேறு பெற்றவர் என்று குரல் ஒலி எழுப்பினார். அன்பார்ந்தவர்களே, இப்போ பாருங்கள், பிரிந்து போன சகோதரர்கள் சொல்லுவாங்க, ஆண்டவர் உடனே என்ன சொல்கிறாரு, இல்லை அதை விட ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் இன்னும் பேறு பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ உடனே மாதாவை வந்து இவங்க வந்து அம்மான்றதுனால பெருமையாக பேசுகிறாங்க டைரெக்டாக. உடனே ஆண்டவர் இல்லை என் அம்மாவெல்லாம் நீங்கள் பெருமையாக பேசாதீங்க, இறைவார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவங்கள மட்டும் பெருமையாக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு பாருங்க. மாதாவை நீங்கள் இப்பெல்லாம் தூக்கி வச்சுலாம் கொண்டாடக்கூடாது, இறைவார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோதான். ஆண்டவர் அதான் சொல்கிறாரு பாருங்கள் அப்படின்ட்டுருவாங்க அன்பர்களே. ஆனால் இது போய் ஃபஸ்ட்டு ரீசன் பாருங்கள், டிம் ஸ்டேபிள்ஸ் அப்படின்றவர் அழகாக சொல்கிறாரு. அவர் ஒரு கத்தோலிக்க அப்பாலஜிஸ்ட், கேத்தலிக் ஆன்சர்ஸில் ஒர்க் பண்ணுவார். அவர் கேத்தலிக் ஆன்சர்ஸில் அழகாக எழுதியிருக்கிறார். அவருடைய பேச்சுகள்லேயும் அவருடைய புத்தகத்துலேயும் இருக்குது, பிஹோல்ட் யுவர் மதர் அப்படின்ற அழகான புத்தகத்துலேயும் அவர் 4 மாதாவுடைய விசுவாச கோட்பாடுகளை அவர் டிஃபெண்ட் பண்ணி எழுதியிருக்காரு. அது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு மறைநூல்லேருந்து அவர் வந்து விளக்கம் கொடுத்து எழுதியிருக்கார் அந்த புத்தகத்தில். ஸோ அவர் ஜென்ரலாக என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, பாருங்கள் இந்த இடத்துல அந்த பெண் வந்து உண்மையை தான் பேசுகிறாங்க. ஜென்ரலாகவே பொதுவாகவே எந்த ஒரு பெண்ணும் ஒரு குழந்தையை பெற்றெடுத்த அந்த குழந்தையை வளர்த்தெடுக்கிறாங்கன்னா அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஏன் நம்ம இணைச்சட்டத்தில் வாசிக்கிறோம், ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்குனாது ஆண்டவர் வந்து வயிற்றின் கனியை ஆசீர்வதிச்சிருக்காருன்னு அர்த்தம். அது ஜென்ரலாகவே எல்லா பெண்களுக்குமே ஒரு ஆசீர்வாதம் குழந்தை பிறக்கிறது. ஸோ அந்த பெண் இங்கே எந்த வகையிலையுமே வந்து பொய்யா சொல்லலை. அது பொய்ன்னு சொன்னார்னா
அது ஆண்டவரே வந்து அவருடைய இணைச்சட்டத்துக்கு எதிராக பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே மாதா ஒரு சாதாரண ஒரு பெண்ணாக இருந்து ஒரு சாதாரண ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கல, கடவுளையே பிள்ளையாக பெற்றெடுத்திருக்காங்க. அப்போது அந்த பெண் சொல்கிறதுல எந்த தப்பும் இல்லை. அப்போது கடவுள் இதை வந்து மாதாவை வந்து புகழ வேண்டான்னு சொல்ல மாட்டார், புகழ வேண்டான்னு சொல்லவும் முடியாது அவரால். ஏன்னா இது மனுஷனுடைய சாதாரண புத்திக்கு ஒரு காமன் சென்ஸுக்கு எதிரான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, ரெண்டாவது ஒரு ரீசன் இருக்குது. ஸோ அது காமன் சென்ஸ் படியே இது தப்பு. மாதாவை புகழக்கூடாதுன்னு சொன்னால் ஒரு பெண் ஒரு குழந்தை பெற்று எடுத்துக்கவங்கள ஆசீர்வதிச்சவங்கன்னு சொல்கிறதுல தப்பே இல்லை. நம்ம யாரோ குழந்தை பிடிச்சி பரவாயில்ல, காட் ஹஸ் பிளஸ்ட் யூ வித் குட் சைல்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோமா இல்லையா? கடவுள் உங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிச்சுக்கான்னு சொல்லுவோமா இல்லையா? சாதாரணமே எல்லா பெண்களையுமே நம்ம ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னு சொன்னால் நம்ம அவங்கள ஆசீர்வதிப்போம். ஸோ ஆண்டவர் அப்போ மாதாவை ஆசீர்வதிக்கிறத தப்புன்னு சொல்லலை. ரெண்டாவது காரணம் பாருங்கள், லூக்கா 1ஆம் அதிகாரம் நம்ம இதே 1ஆம் அதிகாரத்தில் 48 49 என்ன சொல்கிறாங்க? மாதா சொல்கிறாங்க, இந்நாள் முதலாம் தலைமுறைகள் என்னை பேறு பெற்றவர் என்று வாழ்த்துமே. மாதா சொன்னதை தான் இந்த பெண் சொல்கிறாங்க. உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்தும் தாய் பேறு பெற்றவர். மாதா சொல்கிறாங்க இனிமேல் எல்லா தலைமுறையும் என்னை பேறு பெற்றவர்னு வாழ்த்தும்னு. அதை தான் இங்கே பண்ணுறாங்க. அப்போ இறை வார்த்தை சொல்லுது மாதா வாழ்த்துவாங்க இனி எல்லா தலைமுறையினும். அப்போது இதை வந்து ஆண்டவர் தப்புன்னு சொல்கிறாரா என்ன? அப்போ மாதா வாழ்த்தக்கூடாதுன்னு சொன்னால் இறை வார்த்தை புறக்கணிக்குது, ரெண்டையும் கான்ட்ராடிக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். வார்த்தையாம் ஆண்டவர் இயேசு எழுதப்பட்ட கடவுளுடைய வார்த்தையவே தப்புன்னு சொல்லுவாரா? இந்நாள் முதலாம் தலைமுறை என்னை பேறு பெற்றுன்னு போட்டுடுமே, அதை பண்ணக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லுவாரா? அப்போ யோசிச்சு பாருங்கள். செகண்டு, ஆண்டவரே அவரோட இதை வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லை பாருங்கள், எலிசபெத் அம்மாவும் வாழ்த்துறாங்க மாதாவை பெண்களுக்குள் பேறு பெற்றவர்னு. தூய் ஆவினவர் தான் அவங்கள தூண்டி வாழ்த்து வைக்கிறார். அப்போ தூய் ஆவினவர் சொல்கிறது வந்து மகன் வந்து எதிர்ப்பாரா என்ன? அப்போது என்ன இங்கே ப்ராப்ளம் அன்பந்தர்களே? ஸோ இதுக்கான பதில் பாருங்கள். மூன்றாவது விஷயம், திருத்தந்தை ஜான் பால் II ரிடெம்ட்ரிஸ் மேத்தர் அப்படின்ற அந்த மீட்பரின் தாய் அப்படின்ற அந்த அவருடைய திருத்தந்தையின் கடிதத்தில் அவர் அழகாக இதுக்கு ஒரு விளக்க உரை கொடுக்குறாரு. இந்த பெண் என்ன பண்ணுறாங்க, மாதாவை வாழ்த்துறாங்க. ஃபைன், ஆண்டவர் இங்கே மாதாவை வாழ்த்துவதே தப்புன்னு சொல்லலை. நீ எதுக்கு வாழ்த்துற? என் அம்மா எனக்கு பால் ஊட்டி என்னை வளர்த்துனதுக்காக நீ அவங்கள வாழ்த்துறக்கூடாது. அதுக்காக நீ வந்து அவங்கள வாழ்த்தலாம். ஆனால் அவங்களுடைய மாமிசத்தின்படி அவங்கள மாதாவை வாழ்த்துறாங்க. ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? நீ அவங்களுடைய பிளட் லைன் படி நீ வாழ்த்தாத, அவங்களோட மாமிசத்தின்படி அவங்க செஞ்சதுக்காக நீ வாழ்த்தாத. அவங்க அதை விட ஒரு மிகப்பெரிய விஷயத்தை செஞ்சுருக்காங்க. ஸோ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஆவிக்குரிய விஷயத்தின் பக்கம் அந்த பெண்ணை திருப்பி விடுறாரு, அந்த கூட்டத்தினர்களை பார்க்க சொல்கிறாரு. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவங்களே இன்னும் பேறு பெற்றவர்கள். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இறை வார்த்தையை கேட்டு அதன் படி கடைபிடிக்கிறவர்கள் இன்னும் அதிக பேர் பெற்றவர்கள். அப்படின்னாக்க மாதாவோட உண்மையான தாய்மையை ஆண்டவர் இங்கே சுட்டி காட்டுறாரு. பாருங்கள், பின்னாடி சிலுவையிலேருந்து இதோ உன் தாய் இதோ உன் மகன் சொல்லும்போது அந்த சீடர் யார்? அன்பு சீடர். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அவர் கட்டளைகளை இறை வார்த்தையை கேட்டு கடைபிடிக்கிறவங்க தான் ஆண்டவர் அன்பு செய்வார். அப்போ அவங்களுக்கு இவங்களை தாயாக மாற்றுறாங்கன்னா மாதா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கடைபிடிக்கிறவங்களான்ற இருக்கிறதுனால தானே. அப்போ இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் எல்லாம் இன்னும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆசீர்வாதம் மாதாவை பேர் பெற்றோன்னு சொல்கிறதுக்கான ஆவிக்குரிய அர்த்தத்தை ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு. மாதா வந்து இறைவார்த்தை கேட்டு அதன்படி நடந்தவங்க. அதனால் அவங்க எனக்கு உடல் அளவில் தாயாக இருக்கிறத விட ஆவிக்குரிய வகையில் இன்னும் அதிகமாக அவங்க எனக்கு தாயாக இருக்கிறாங்க. ஸோ ரெண்டையுமே மாதா வந்து கடைபிடிக்கிறாங்க. அது இல்லாமல் மாதாவுடைய தாய்மையை ஆண்டவர் விரிவாக்குறாரு. இறைவார்த்தை கேட்டு அதன்படி நடக்கிறவங்க எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதனால தான் திருவிளைப்பாடு 12ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், அந்த பெண்ணுடைய எஞ்சிய பிள்ளைகள் யார்? கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறவர்கள். அப்போ மாதாவுடைய அந்த பெண்ணினுடைய பிள்ளைகளாக இருக்கணுமா? இறை வார்த்தையை கேட்டு கடைபிடிக்கிறவர்களாக இருங்க. அப்போ இன்னும் அதிகமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆண்டவர் மாதா ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்றதுக்கான அந்த நோக்கத்தை பார்க்க சொல்கிறாரு. இங்கே
மாத ஆசீர்வதிக்கப்பட்டவங்க சொல்லாதீங்கன்னு ஆண்டவர் இங்கே சொல்லலை. அப்படி சொன்னார்னா அவர் இறைவார்த்தையை எதிர்க்கிற மாதிரி ஆகும். ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க? ஏன்னா அவங்க இறைவார்த்தையை கேட்டு அதன்படி நடந்தவங்க. அதனால் அவங்க இன்னும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், 11ஆம் அதிகாரம் 29 30 யோனாவின் அடையாளம் தவிர வேறு எதுவுமே உங்களுக்கு கொடுக்கப்படாதுனால. ஸோ ஆண்டவர் டைரெக்டாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கலையே முன் அடையாளங்கள், அதுக்கு இங்கே ஆண்டவர் மேற்கோள் காட்டுறாரு நண்பர்களே. சரி, அதுக்கப்புறம் பாருங்கள் 31 32. ஆனால் இங்கு இருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? ஆனால் இங்கே இருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? நண்பர்களே, பழைய ஏற்பாட்டினுடைய அரசர்கள் இறைவாக்குகளை எல்லாத்தை விட இவங்களாம் முன்னடையாளம் தான். அவங்களுடைய நிறைவு முழுமை தான் ஆண்டவர் இயேசுன்னு சொல்கிறார். ஸோ அவரோட நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்த்து பெருசாக நினைக்கிற எல்லாரை விட அவர் பெரியவர் நீங்கள் சொல்கிறார். இதெல்லாம் பெரிய பெரிய கிளைம்ஸ் நண்பர்களே. 37 பாருங்கள், இயேசு பேசி கொண்டிருந்த போது பரிசேயர் ஒருவர் தம்மோடு உணவு அருந்தும்படி அவரை கேட்டுக்கொண்டார். அவரும் போய் பந்தியில் அமர்ந்தார். நண்பர்களே, நம்ம யோசிக்கணும், பரிசேயர்கள்கிட்ட போய் இவர் உட்காந்து சாப்பிட போகிறாரா? எப்படி போகிறார்? இவங்க தான் அவங்கள எதிர்த்துக்கிட்டே இருப்பாங்களே. நண்பர்களே, ஆண்டவர் ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாருன்னா ஒன்று அவர் ஏதோ நமக்கு கற்பிக்க போகிறாரு, இல்லை ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்ய போகிறாரு. நமக்குள்ளே வந்தார்னா நம்மக்குள்ளே இதை 2 தான் ஆண்டவர் பண்ணுவார். ஒன்று நமக்குள்ளே அற்புதங்கள் செய்வார், இல்லைன்னா நமக்கு சொல்லி தருவார், கற்றுத்தருவார். பாருங்கள், அங்கே ஒரு கற்றுத்தரார். 39 பாருங்க, பரிசேயரே, நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள், ஆனால் உங்களுக்கு உள்ளே கொள்ளையும் தீமையும் நிறைந்திருக்கின்றது. பாருங்கள், இந்த டீச்சிங்கை கொடுக்க தான் போயிருக்காரு. நண்பர்களே, அப்போ நம்ம வெளியே ஃபாஸ்டிங் இருக்கோம், வெளியே நம்ம 4 ஜெபமாலை ஜெபிக்கிறோம், நம்ம மனசில் இதெல்லாம் ஏன் ஜெபிக்கிறோம்? கான்ஸ்டண்ட்டாக நம்ம மனசை உள்புறத்தை நம்ம தூய்மையாக்கலைன்னா, உள்ளே கொள்ளையும் தீமையும் இருந்துச்சுன்னா நம்ம வெறும் உதடு மட்டும் தான் ஜெபிச்சிட்ருக்கு. வெளிப்புறத்தில் இந்த பரிசேயர்கள் மாதிரி நம்ம நல்லவங்க மாதிரி தெரிகிறோம், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் மாதிரி. இப்போ ஃபாஸ்டிங், ஜெபமாலை ஜெபிக்கிறது, பைபிள் வாசிக்கிறது, திருப்பலிக்கு போகிறது, ரிலீஜியஸாக இருக்கிறது எல்லாமே, பயபக்தியாக இருக்கிறதெல்லாம் உள்ள தூய்மையாக இருக்கிறதுக்காக தான் இதெல்லாம் நம்ம பண்ணணும். அதை நம்ம ட்ரை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தாழ்ச்சியாக இருப்போம். நான் ஆல்ரெடி தூய்மையாக இருக்கேன்னு நினச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே காலி. 42 பாருங்கள், எல்லாவற்றிலும் 10 ஒரு பங்கை காணிக்கையாக படைக்கிறீர்கள், ஆனால் நீதியையும் கடவுளின் அன்பையும் பொருட்படுத்துவதில்லை. அன்பதில் இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ பாருங்களேன், ஆண்டவர் எல்லாத்தையுமே தூக்கி போட்டார், எல்லாத்தையும் தலைகீழாக தூக்கி போட்டார். அப்போ நான் 4 ஜெபமாலை ஜெபிக்கிறது, நம்ம பைபிள் இப்போ வாசிக்க கேட்டுட்டு இருக்கிறது, இது எல்லாமே 10 ஒரு பங்கு கொடுக்குறோம், பணமே கொடுக்குறோம், ஏழைகளுக்கு உணவு கொடுக்குறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் கடவுளுடைய அன்பையும் நீதியும் நம்ம புறக்கணிச்சிட்டோன்னா, அன்பு இல்லைன்னா நம்மக்கிட்ட அன்போடு செய்யாமல் இதெல்லாம் செஞ்சு நம்ம ஏதோ ஒரு நல்லவங்க மாதிரி காமிச்சிக்கிறோம், நம்ம ஒரு ஃபீலுக்காக பண்ணுறோமோ, உள்ள மனசுலேருந்து இதெல்லாம் பண்ணலன்னா, அன்புனால் கடவுளுடைய நீதியை காட்டாமல் இருந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே வேஸ்ட்டு. அப்போ இதெல்லாம் பண்ணக்கூடாதா? இல்லை, ஆண்டவர் என்ன சொல்ல பாருங்க, இவற்றை தான் கடைபிடிக்க வேண்டும். எதை? இந்த உபவாசம் இருக்கிறது, 10 ஒரு பங்கு, எல்லாமே நீங்கள் ஃபைன். நீங்கள் கொடுக்கறது, ஜெபிக்கிறது, திருப்பலிக்கு தினமும் போகிறது, எல்லாமே ஃபைன். பைபிள் வாசிக்கிறது எல்லாமே ஃபைன். ஆனால் அவற்றையும் விட்டு விடக்கூடாது. எதை? ஆண்டவர் சொல்கிறாரு, கடவுளுடைய அன்பையும் நீதியையும் விட்டுறக்கூடாது. அதான் பாருங்கள், அந்த இவங்க நேற்று நம்ம நல்ல சமாரியன் கதையில் பார்த்தோம் பாருங்கள், அந்த லேவியரும் குருக்களும் அதை தான் மிஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் போய் கடவுளுக்கு வழிபாடு செய்யணும், ஆனால் இந்த அன்பு காட்டுறதையும் விட்டுறக்கூடாது, நீதி காட்டுறதையும் விட்டுறக்கூடாது. அந்த சமாரியனுக்கு உதவி செஞ்சுருக்கணும், நீங்கள் அதையும் செஞ்சுருக்கணும். ஸோ அவர் ஆன்சர் என்ன சொல்ல பாருங்க, 41 உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அனைத்தும் தூய்மையாக இருக்கும். அன்பந்தலை நம்ம உள்ளே பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கோம் பாருங்கள், அதை விட்டுறணும். லெட் கோ ஆஃப் அவர் அந்த பொசிஷன்ஸ். நம்ம எதை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கோமோ அந்த கல்லான இதயத்தை அதை விட்டுறணும். ஏழையரின் உள்ளத்தோராகணும். அப்போ நம்ம கஷ்டமாக தான் இருக்குல்ல, இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம யோசிக்கிறோம். அன்பந்தலை இந்த உள்புறத்தை தூய்மையாக்குறது ஜபத்தினாலும் தபத்தினாலையும். அப்போ நம்ம தான தர்மங்கள் செய்யும்போது, உபவாசம் செய்யும்போது ஆண்டர்கிட்ட தான் கேட்கணும். நம்ம திருப்பலிக்கு போகிறோமா, அழகான ட்ரெஸ் போட்டுட்டு போகிறது இல்லை, அப்படியே போய் 10 ஒரு பங்கு காணிக்க போடுறது, ஃபாதருக்கு போய் டொனேஷன் கொடுக்கறது, நல்ல சாப்பாடு அப்படியே செஞ்சு எல்லாம் ரெடி பண்ணி அப்படியே திருவிழானா அப்படி கேக் வெட்டுறது,
இதெல்லாம் செய்யணும், செய்யாமல் நிறுத்திடக்கூடாது, இதையும் செய்யணும். அதெல்லாம் செய்யும்போது என் இதயம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் உண்மையிலே ஆண்டவர் மேலே அன்பு செய்கிறேன், நான் ஒரு குழந்தைய போல். யோசிச்சு பார்ப்போம் நண்பர்களே, எனக்கு வந்து என் சகோதரன் கூட சண்டை இருக்குது. ஆனால் நான் இந்த சைடு அப்படி டிப்டாப்பாக ட்ரெஸ் போட்டுட்டு கிறிஸ்மஸுக்கு சூப்பராக போய் பயபக்தியாக தூயவர்னு பாட்டு பாடிட்டு இருந்தா மனசு தூய்மையாக இல்லைண்ணா? யோசிச்சு பார்ப்போமே. என் சகோதரனோட சண்டை இருக்குது, இல்லை அவனோட ஒரு மனத்தாங்கல் இருக்குது, அப்போவே அதை கட் பண்ணிட்டு தான் கோயிலுக்குள்ளேயே நுழையணும். கிறிஸ்மஸ் மாதத்துக்குள்ளே, நியூ இயர் மாதத்துக்குள்ளே, ஒவ்வொரு சண்டை திருப்பலிக்குள்ளேயும். இல்லைனா உட்புறத்தை தூய்மைப்படுத்தாமல் வெளியே மட்டும் நம்ம அழகாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். வெள்ளடிக்கப்பட்ட கலரிகளாக இருக்கிறோம். நம்ம என்னென்னதுக்கோ அப்போ கேட்குறோம், அப்போ நம்ம இதுக்கு கேட்கணும். ஒவ்வொரு மாதத்துக்கு போகும்போது, ஆண்டவரே என் உட்புறத்தை என்னால் தூய்மைப்படுத்த முடியல, ஆண்டவரே எனக்கு உதவி பண்ணுவீங்களா? கேட்கலாமே. அதுக்காக நீ ஜெபமாலை ஜெபிக்கலாமே. அப்போது நம்ம ஜெபமாலையும் திருப்பலையும் ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்கும். அந்த வரி தண்டுபவர் போல் மார்பில் அடித்து கொண்டு கண்களை உயர்த்தி கூட பார்க்க முடியும். ஆண்டவரே நான் ஒரு பாவியின் மேல் மனம் இறங்கும். 2 பேரும் ஜெபிக்க போனாங்க. ஆண்டவர் ஜெபிக்க வேண்டான்னு சொல்லலை, உபவாசம் இருக்க வேண்டான்னு சொல்லலை, 10 பங்கு கொடுக்காமல் இருக்க சொல்லலை, ஏழைகளுக்கு தானம் கொடுக்காமல் இருக்க சொல்லலை. அதெல்லாம் செய்யணும். ஆனால் அந்த வரி தண்டுபவருடைய உள்ளத்தோடு செய்யணும், அந்த தாழ்ச்சியோட. 43ஆம் வசனம் பாருங்கள். மக்கள் வணக்கம் செலுத்துவதை விரும்புகிறீர்கள், சீக்கிங் வெயின் க்ளோரி. எவ்வளோ தாழ்ச்சியாக இருக்கிறதுக்கான ஒரு அழகான வசனம் பாருங்கள். மக்கள்லாம் அப்படி வணக்கம் செலுத்துனாங்கன்னா, நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா அப்படி மனசை குளிருது பாருங்கள். அப்படின்னா இன்னும் மனுஷங்களுடைய பாராட்டை நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோன்னு அர்த்தம். அவங்க எனக்கு வணக்கம் செலுத்தலை, அவங்க என்னை மதிக்கலையா, நான் அந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேன். அந்த வீட்டில் அவங்களோட முகத்தை நான் பார்க்க மாட்டேன். அவங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு நான் போக மாட்டேன். ஏன்? எதுக்கு அவங்க நம்மளை மதிக்கணும்? ஆண்டவரையே மதிக்காமல் தான் இருந்தாங்க. அவர் மாதிரி நம்ம இருந்துட்டு போவோமே. ஒன்று மட்டும் தான் யோசிக்கணும். இன்றைக்கே நம்ம உடம்பு சரியில்லாமல் நம்ம ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டோன்னா முடிஞ்சிச்சு. நாளைக்கு இறந்து போகிற தருவாயில் இருந்தோன்னா முடிஞ்சு. எல்லாமே இது ஒரு தற்காலிகமான உலகம்னு நினச்சிட்டோன்னா இந்த மாதிரி வீண் பெருமைகளை நம்ம தேட மாட்டோம். இருக்கிற வரைக்கும் அவங்களையும் மன்னிச்சிட்டு போவோம். சரி, அவங்க நம்மளை மன்னிக்கல என்ன, சூப்பர். இயேசுவை எப்படி ட்ரீட் பண்ணாங்களோ அதே போல் என்னையும் வந்து அவங்க நடத்துகிறாங்க. இந்த உலகம் ஆண்டவரையே அப்படி தான் நடத்துனுச்சு, என்னையும் அப்படி நடத்தட்டும், ஃபைன். இப்போ இந்த குழந்தை சமாவை போல் ரகசியமாக நான் ஆண்டவருக்கு இந்த சாக்ரிஃபைஸை பண்ணுவேன், பொறுமையாக அதை நான் தாங்கிக்குவேன். இதெல்லாம் ஜெபத்தில் இருந்தால் தான் பண்ண முடியும் அன்பர்களே, இல்லைனா அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. மினிமம் 4 ஜெபமாலை சொல்லிட்டு இருந்தால் தான் அதெல்லாம் நம்ம பண்ணுறதுக்கு யோசிக்கவாது முடியும். நான் சொல்கிறது உங்களுக்கு பாசிபிள்னாவது தோணும், இல்லைனா இதெல்லாம் வந்து இம்பாசிபிள் தான் தோணும். நான் சொல்கிறது அப்படி தான் தோணும், ஆண்டவர் சொல்கிற வார்த்தையும் அப்படி தான் தோணும். ஆனால் ஜெபிக்கிறவங்க யாருக்கும் அப்படி தோணாது, பண்ண முடியும்னு தான் தோணும். 44ஆம் வசனம் பாருங்கள். இந்த யூதர்கள் வந்து கல்லறைகளை மேலே தொட்டுட்டாங்களோ இல்லை தீட்டான இறந்த அந்த சடலை தொட்டுட்டாங்கன்னா அவங்க தீட்டாயிருவாங்க, அவங்களால வழிபட முடியாது. எண்ணிக்கை 19 நம்ம வாசிக்கிறோம். இப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இந்த பரிசேயர்கள் இந்த மாதிரி ஒரு வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைகளை போல் இருக்கிறாங்களாம். இவங்க மேலே தெரியாமலே மக்கள் நடந்து போய் தீட்டாயிடுறாங்க, வழிபட முடியாமல் இருக்கிறாங்களாம். அதுக்கு யார்? இந்த பரிசேயர்கள் தான் அப்படி இருக்கிறாங்களாம். எப்படி சொல்கிறாரு பாருங்க நண்பர்களே. வெளியே பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு, எதுவும் அதாவது மார்க் பண்ணாத கல்லறைகள், கல்லறை மேலே தான் நடக்கிறோன்னு தெரியாமலே இந்த பரிசேயர்களுக்கு சொல்கிறதுக்கு அவங்களோட சேர்ந்துக்கிட்டு மக்கள் இருக்காங்க. அதனால் மக்கள் வந்து தீட்டாகி கடவுள் வழிபட முடியாமல் தடைப்பட்டிருக்காங்க, விண்ணகத்துக்குள்ளே நுழைய முடியாமல் இருக்காங்க, இறையாட்சிக்குள்ளே அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். 46ஆம் வசனம் பாருங்கள். நீங்கள் தாங்க முடியாத சுமைகள் மக்கள் மேல் சுமத்துக்கிறீர்கள், நீங்களும் அந்த சுமைகளை ஒரு விரலால் கூட தொடமாட்டீர்கள். நம்ம இல்லையா, அப்போ எல்லாம் ப்ரீச் பண்ணுறாங்க, நீங்கள் இதை செய்யணும் அதை செய்யணும்னு. இவங்க எதுவுமே செஞ்சு முன்மாதிரியாக காட்ட மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்லி அவங்கள வழிகாட்ட மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்காக ஜெபிக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ அன்பு இல்லை பாருங்கள், கடவுளை அன்பு இல்லை. சட்டத்தெல்லாம் போதிக்கிறாங்க, ஆனால் ஏதோ ஒரு லாவை டிக்டேட் பண்ணுற மாதிரி, சட்டங்களை வந்து போதிக்கிற ஏதோ ஒரு 3வது ஆள் மாதிரி, அவங்களுடைய ஒரு சகோதரனா தாழ்ச்சியோடு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், வழி நடத்தலாம், அவங்களுக்காக ஜெபிச்சு ஆண்டவர்கிட்ட இருந்து அவங்களுக்காக. இதெல்லாம் தான் நம்ம புனித ஜான் மேரி வியானி புனிதர்கள் செஞ்சாங்க. அப்படி தான் மனம் மாற்றினாங்க. சும்மா சொன்னது மட்டும் இல்லை, அவங்களுக்காக ஜெபிச்சாங்க. 51ஆம் வசனம் பாருங்கள்.
சிந்தப்பட்ட இறைவாக்கினர்கள் அனைவரின் இரத்தத்திற்காக தலைமுறையினர்கள் கணக்கு கொடுக்கப்படும். அந்த அப்போ பாருங்களேன், மறைசாட்சியர்களுடைய அந்த ரத்தம் சிந்தப்பட்டது எவ்வளோ மிராக்கிள் பாருங்களேன். இது எதனால்? மறைசாட்சியர்கள், இரத்த சாட்சியர்கள், அப்போஸ்தலர்கள். நம்ம இதில் பாருங்கள், அருளானந்தர் கொல்லப்பட்டார் தலையை வெட்டு, தேவசாகாயம் பிள்ளை. இந்த புனிதர்களுடைய ரத்தம் சிந்தப்பட்டது ஆண்டவர் பாருங்கள் அது கணக்கு கேட்பாராம். பாருங்கள், அந்த மக்கபேயரில் நம்ம வாசித்தோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி அத்தனை பேர் அந்த மறைசாட்சிகளை சாவுறாங்க. அந்த ரத்தத்தினுடைய கணக்கு தான் கேட்டு அந்த செலுகு அரசர்களை ஆண்டவர் விரட்டுறதுக்கான வல்லமையை அந்த யூதாஸ் மக்கபேயர் கொடுக்குறாரு. இப்போ நீங்கள் திருச்சபை இத்தனை வருஷம் ஆகி நம்ம கத்தோலிக்க திருச்சபை இவ்வளவு மோசமான நிலையிலையும் தோய்வான ஆளுகள், மனிதர்கள், குருக்கள், கண்ணீர்கள் எல்லாருடைய பொதுநிலையினுடைய பலவீனத்தில் இந்த திருச்சபை இவ்வளோ நாள் பயணிச்சிட்ருக்குன்னா அதுக்கு அவர்கள் சிந்தின ரத்தம். இந்த ரத்தம் ஏன் இவ்வளோ வல்லமையாக இருக்குது? ஏன்னா அது ஆண்டவருடைய ரத்தத்தோடு இணைக்கப்படுது. அவங்க ஆண்டவருடைய உடலாக இருக்கிறாங்க. அப்போ அவங்க சிந்துற ரத்தம் ஆண்டவருடைய ரத்தத்தில் பங்கு கொண்ட ஒரு ரத்தம். ஆண்டவருடைய பாடுகளில் பங்கு கொள்கிறார்கள். அதனால தான் அதுக்கு அவ்வளோ மதிப்பு. ஆண்டவர் இயேசுவோடு அது இணைக்கப்படலைன்னா அதுக்கு எந்த மதிப்பும் இல்லை. ஒரு சோஷியல் ஒர்க்கரை கொன்னா எப்படி இருக்கும்? ஒரு சமூக போராளியை கொன்னா அவர் கொல்லப்பட்டால் எப்படி இருக்கும்? அவ்வளோதான். அதுக்கப்புறம் பாருங்கள், 52ஆம் வசனம். அறிவு களஞ்சியத்தின் திறவுகோள்களை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள், நீங்கள் நுழைவதில்லை, நுழைவோரையும் தடுக்கிறீர்கள். அன்பந்தோலே, அந்த காலத்தில் அந்த மறைநூல் அறிஞர்கள் இந்த தோராவை உள்ள ஒரு இடத்துல போட்டு அதை சீக்கிரட்டாக மூடி வச்சுருப்பாங்களாம். ஸோ ஆண்டவர் அந்த சாவிகளை வச்சுருக்காங்க இவங்க அந்த திருச்சட்ட அறிஞர்கள். அதை ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் அந்த சாவி வச்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்களும் அதுக்குள்ளே போக மாட்டேங்கிறீங்க, மக்களையும் நீங்கள் போக விட மாட்டேங்கிறீங்க. ஸோ ஒரு உருவகமாக பேசுகிறாரு. அன்பந்தோலே, இது எல்லா குருக்கள், கன்னியர்கள், ஆயர்கள், ஆண்டவருடைய பணியை செய்யக்கூடியவர்கள், அதுக்கப்புறம் ஆர்டர் ஆஃப் நேச்சரில் இருக்கக்கூடிய குடும்பங்களினுடைய அம்மா அப்பா, அதுக்கப்புறம் இந்த சைடு டீச்சர்ஸ், ஸ்கூல் டீச்சர்ஸ், காலேஜ் பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், எல்லாருக்குமே ஆன்மா யார் யாருக்கெல்லாம் ஆன்மாக்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கோ அவங்க எல்லாருக்குமே அவங்களும் உள்ளே போக மாட்டேங்கிறாங்க, மற்றவங்களையும் போக விட மாட்டேங்கிறாங்க. அளவுக்கு நம்ம நடந்துகிட்ருக்கோமா? யோசிச்சு பார்க்கணும். நம்மளுடைய சிந்தனைகள், செயல்கள், சொல்கள் எல்லாம் இப்படி மற்றவங்களுக்கு தடையாக இருக்குதா? நம்மளும் போக மாட்டேங்கிறோம், மற்றவங்களையும் போடாமல் பண்ணிகிட்ருக்கோமா? நம்ம ஒழுங்காக ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கலன்னா அப்படி தான் இருக்கிறோம். அதுக்கப்புறம் பாருங்கள், 2ஆம் வசனம், 12ஆம் அதிகாரம் லூக்கா. வெளிப்படுத்தப்படாதவாறு மூடப்பட்டு இருப்பது ஒன்றுமில்லை, அறியப்படாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. அந்த அப்படின்னா நம்மளுடைய எல்லா தனிப்பட்ட பாவங்களும், நம்ம யாருக்கும் தெரியாமல் பேசின அந்த கிசு அந்த புரணி எல்லாமே இறுதி நாளின் போது, அடோ பாவி நீ என்னை பார்த்து இப்படி பேசினே அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா எவ்வளோ கேவலமாக இருக்கும்ல. நம்ம அவங்கள பற்றி அவங்க இல்லாதப்ப இப்படி பேசியிருந்துருக்கணும். நீ அப்படி பேசவே கூடாதுல்ல. ஏன்னா வெளிப்படுத்தவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறியப்படாதவாறு மறைந்திருப்பது ஒன்றுமில்லை. எல்லாமே கடைசி நாள் வீட்டினுடைய கூரையிலேருந்து அறிவிக்கப்படும் நம்ம செஞ்சது எல்லாமே. அப்போது நமக்கு தெரிய வரும், ஐயோ இவன் இப்படிலாம் பண்ணியிருக்கானா, இந்த பொண்ணு இப்படிலாம் பண்ணியிருக்குதா. இப்போ என்ன பண்ணுறது? ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு தான் கேட்கணும். ஆண்டவர்கிட்ட நான் இப்படி நான் செஞ்சுட்டு என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவன்னு சொல்லி அதுக்கு பரிகாரமாக முட்டி போட்டு ஜமாலை வைக்கும்பொழுது இவன் இப்படிலாம் பேசினான் அப்படின்னு சொல்லி எல்லோரும் நம்மளை கேவலமாக பார்க்கும்போது திருப்பி அதே வானத்தை சொல்லுவார். ஆனாலும் இவன் அதை தப்புன்னு உணர்ந்து அதுக்கப்புறம் பரிகாரம் செஞ்சான். அப்போ நம்மளுடைய தலை உயர்த்தப்படும்ல. அப்போ பரிகாரம் பண்ண ஆரம்பிக்கணும், அதுக்கு ஜப மாலைகளை ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கணும். சரி, அதுக்கப்புறம் 12ஆம் அதிகாரத்தில் லூக்கா 4-5 வசனங்களை பாருங்கள். என் நண்பர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் யாருக்கும் அஞ்ச வேண்டாம். கடவுளுடைய நண்பராக இருக்கிறோமா? ஆண்டவருடைய ஃப்ரெண்டாக நம்ம இருக்க விரும்புகிறோமா? இப்போ ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார், நீங்கள் எனக்கு நண்பராக இருக்கிறீங்களா? அப்படின்னா என்னுடைய கட்டளைகள்லாம் கடைபிடிக்கிறீங்களா? அப்போ அஞ்ச வேண்டாம். நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் நீங்கள் யாருக்கு அஞ்சணும்னு. கொன்ற பின் நரகத்தில் தள்ள அதிகாரம் உள்ளவர்களுக்கே அஞ்சுங்கள், ஆம் அவருக்கே அஞ்சுங்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ இந்த உடம்பை கொள்கிறவங்களுக்காக நம்ம பயப்படக்கூடாது. நம்ம பாருங்களேன், நம்மளுடைய எல்லா பிரச்சனையும் இதுதான். நம்ம உடம்பு
ஐயோ இந்த சாப்பாடு இந்த உலகத்தில் நமக்கு பணம் இல்லாமல் போயிருமோ, உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கட்ட முடியாமல் போயிருமோ, ஃபீஸ் கட்ட முடியும், இதுக்கெல்லாம் பயப்படணும். அதுக்காக அதனால நம்ம வந்து ஒரு மாதிரி சீஸ் ஆகிடக்கூடாது. அதனால நம்ம வந்து ஆக்கிரமிக்கப்பட்டு எதுவுமே செய்ய முடியாத மாதிரி நம்ம முடங்கி போயிடக்கூடாது. அப்போ படிப்பு, வேலை, பணம் இதெல்லாம் தேவை தான். ஆனால் அதை வந்து நம்மளுடைய நோக்கமாக வச்சிடவே கூடாது. இதுதான் பைபிள் நம்மளுக்கு கற்று தருது. இதனால் என்ன ஆகுது, ஆன்மாவை நரகத்தில் தள்ளுறதுக்கான விஷயங்களை நம்ம வந்து செய்யாமல் விட்டுடுறோம். ஜெபிக்கிறதுக்கு டைமில், உபவாசம் இருக்க டைமில் எனக்கு மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு காசில் எனக்கே இல்லாமல் போச்சு. 10ல் ஒரு பங்கையாவது ட்ரை பண்ணுங்களேன். இது வந்து திருச்சபை வந்து ஸ்ட்ரிக்டாக இதை பண்ணணும்லாம் சொல்லலை. பைபிளும் இதை புதிய ஏற்பாட்டில் இதை பண்ணணும்னு சொல்லலை. பைபிள் வந்து இருக்கிறத டபுளாக கொடுக்க சொல்லுது. ஸோ அதனால் யோசிச்சு பார்ப்போம் நம்ம இல்லை. அப்போ நம்ம வந்து உடலை காப்பாற்றுறதுக்காக எவ்வளோ உழைச்சிட்டு இருக்கோம், இந்த பக்கம் ஆன்மாவை காப்பாற்றுறதுக்காக எவ்வளோ உழைச்சிட்ருக்கோம். அதுக்கப்புறம் 6-7 வசனங்கள் பாருங்கள். 2 காசுக்கு 5 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றில் ஒன்றை கூட கடவுள் மறப்பதில்லை. உங்கள் தலைமுடி எல்லாம் கூட எண்ணப்பட்டுள்ளது. அஞ்சாதீர்கள், சிட்டுக்குருவியை பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். முதல்ல கடவுளுக்கு மறைவாக எதுவுமே இல்லை. சிட்டுக்குருவி கூட, ஏன் நம்ம தலைமுடி கூட. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு, நம்ம படுற ஒவ்வொரு துன்பமும் அவருக்கு தெரியாமல் போகல. எல்லாமே அவரோட தோற்பையில் நம்ம கண்ணீர்லாம் சேர்த்து வச்சுட்டு தான் இருக்கார். அப்போ நம்ம கிறிஸ்தவ மறைசாட்சிகள்லாம் பாருங்களேன், இதை தான் அவங்க பார்த்தாங்க, இதை தாண்டி. அப்போது நம்ம என் தலைமுடி கூட அவர் எண்ணப்பட்டிருக்கா, சிட்டுக்குருவிகள் கூட அவருக்கு தெரியாமல் இராதா? அப்போ நான் எனக்கு இந்த துன்பத்தை அனுமதிக்கிறாருன்னா நான் அதை ஏற்றுக்குவேன். அவர் கரத்துலேருந்து வருதா, நான் தாழ்ச்சியோட என் அப்பா எதை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்குவேன். ஏன்னா என் அப்பா என்னை கொன்று போட்டால் கூட என் அப்பா என்னை உயிர்த்தலை வைப்பார். பவர்ஃபுல். அப்போ பயமாக இருக்கா, செய்ய முடியாமல் முடங்கி போகிறோமா, இதை தான் யோசிக்கணும். சாத்தான் நம்மளை பாவத்தில் வைக்கிறான்னா நம்மளை வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி நம்மளை வெறுக்க வச்சு கடவுளையும் மற்றவங்களையும் நம்மளையும் வெறுக்க வைக்கிறானா, அப்போ சொல்லணும், என் அப்பா என்னை கொன்று போட்டால் கூட எனக்கு திரும்ப அந்த உயிரை கொடுப்பாரு. என் அப்பாவுக்கு அந்த வல்லமை உண்டு. என் அப்பா என்னை கொன்று போடுறாருன்னா அதில் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்குது. நான் அவரை நம்புவேன். என் அப்பா என்னை வந்து தப்பு செய்யவே மாட்டார், எனக்கு தீங்கு நினைக்கவே மாட்டார். நீ நினைப்ப சாத்தானே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். 9ஆம் வசனம் பாருங்கள். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் கடவுளின் தூதர் முன்னிலையிலும் நான் மறுதலிக்கப்படுவார். நம்ம மக்கள் முன்னிலையில் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டோன்னா ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்குவார். நம்ம ஏற்கனவே இதை பார்த்தோம். ஸோ நான் வந்து நாக்கில் நன்மை வாங்கிறதுக்கு கூச்சப்பட்டேனா, முட்டி போட்டு நன்மை வாங்கிறதுக்கு கூச்சப்பட்டேனா, எல்லாரும் முன்னாடி போய் சீன் போடணும்னு சொல்ல வரல. நம்ம ஒரு திருப்பயணம் மேற்கொள்கிறோம், ஒன்றா சேர்ந்து ஜெபிக்கலாம் வாங்கன்னு சொல்லி சும்மா கூப்பிட்டு பார்ப்போம். வரமாட்டேன்னு சொன்னாங்கன்னா அது அவங்களோட இது பாடு. ஒன்றா சேர்ந்து ஒரு ஜெபமாலை ஜெபிப்போம், சத்தம் போடாமல், யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல். ட்ரெயினில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், அமைதியாக ஜெபிக்கலாம். ஒரு ஃபேமிலியாக போகிறோம், நம்ம ஒரு திருப்பயணம் போகிறோம், ஜெபிக்கலாம். இல்லை ஒரு சாப்பிட்றோம் ரெஸ்டாரண்ட்டில், ஒரு சின்ன ஜெபம் சொல்லிவிட்டு சாப்பிட ஆரம்பிக்கலாம். மற்றவங்க பார்த்து அசிங்கப்பட்டால் நம்மளை ஒரு லூஸுன்னு நினச்சா ஓவராக வந்து அப்படியே பெரிய மதவாதின்னு காமிச்சிக்கிறோம், கடவுள் பக்தர்னு காமிச்சிக்கிறோம். என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம், நம்ம மனசு நமக்கு தெரியும். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் கடவுளின் தூதர் முன்னிலையிலும் மறுதலிக்கப்படுவர். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவர் கடவுளின் தூதர் முன்னிலையிலும் நான் அவர்களை ஏற்றுக்கொள்வேன். அதுக்கப்புறம் 10ஆம் வசனம் பாருங்கள். மானிட மகனுக்கு எதிராக ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாலும் மன்னிக்கப்படும், ஆனால் தூய ஆவியானவருக்கு பழித்துரைப்பவர் மன்னிப்பு பெற மாட்டார். அந்த நம்ம ஏற்கனவே இதை நம்ம பார்த்துட்டோம், இதுக்கான விளக்குறைய. ஸோ ஆவியானவர்னால ஆண்டவர் பேயை ஓட்டுறாரு, அவரை போய் வந்து சாத்தானால் ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஆவியானவருக்கு எதிராக பேசக்கூடிய அந்த பாவம் மன்னிக்கப்படாது. 12ஆம் வசனம் பாருங்கள். நீங்கள் பேச வேண்டியவற்றை தூய ஆவியானவர் அந்த நேரத்தில் உங்களுக்கு கற்றுத்தருவார். முதல்ல அதனால தான் சொல்லுவோம், நம்ம ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு அருளிந்த மறியவாது, குறைஞ்சது 3 அருளிந்த மறியவாது. ஒருத்தவங்ககிட்ட நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை பேச போகிறோம், ஒரு இன்டர்வியூவுக்கு போகிறோம், ஒரு அருளிந்த மறியவாது ஜெபிக்கலாம்ல. ஒருவேளை நமக்கு டைம் இருந்துச்சுன்னா ஒரு முழு ஜெபமாலை, இல்லையா ஒரு அருளிந்த மறி, இல்லை ஒரு 3 அருளிந்த மறி, மீதி எல்லாம் ஆவியானவர் பார்த்துக்குவார். இப்போ கூட ரீசெண்டாக என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார், அவர் ஜெபமாலை ஜெபிக்க முடியல சுத்தமாக, அந்தளவுக்கு அவர் மேலே சுத்தமாக எந்த ஒரு ஸ்ட்ரென்த்தும் இல்லை. அட்லீஸ்ட் அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு முக்கியமான ஒரு வேலைக்கு போகிறப்ப
அவரால் எதுவும் பண்ண முடியல. ஒரு 3 அருள் மாதிரி சொல்லிட்டு போனாராம். அவங்களே கூப்பிட்டு வச்சு உதவி செஞ்சு எப்படி பண்ணணும்னு எல்லாம் கற்றுக் கொடுத்து, ஏன்னா இவருக்கு எப்படி பண்ணணும்னு தெரியாமல் தான் பயந்துட்டு போகிறாரு. ஒரு 3 அருள் மாதிரி ஜெபிச்சுட்டு போகிறாரு. அவங்களே கூப்பிட்டு எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு சிம்பிளாக போயிட்டாங்க. இவர் நிம்மதியாக செஞ்சு முடித்தான். அவர் அதுக்கு பிறகு சொல்கிறாரு, ஒரு 3 அருள் மாதிரியோடைய பவர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் என்கிட்ட பகிர்ந்து கொண்டார். நான் அவர்கிட்ட சொன்னேன், அப்போ ஒரு முழு ஜெபமாலையை ஜெபிச்சா, அப்போ டெய்லி 4 ஜெபமாலை ஜெபிச்சா எவ்வளோ பவர் இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னேன். 14ஆம் வசனம் பாருங்கள். என்னை உங்களுக்கு நடுவராகவோ பாகம் பிரிப்பவராகவோ அமர்த்தியவர் எவர்? அம்மாந்தவர்களே, ஆண்டவர் இதை எதை பார்த்து சொல்கிறாருன்னா, குடும்ப சொத்து இப்படி குடும்பத்தின் நபர்களுக்கு இடையவே சண்டை உண்டாக்குதுன்னா நீங்கள் என்ன அன்பு கொண்டிருக்கிறீங்க? நான் எதிரியை கூட அன்பு செய்யணும்னு போதிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ உன் குடும்பத்தில் இருக்கிற சொத்துக்காக உன் சகோதரனோடையே சண்டை போட்டுட்டு எங்கள் பக்கத்து கூடன்னு ஏதோ எதிரிக்கிட்ட சண்டை போடுற மாதிரி என்கிட்ட நீ வரைஞ்சிக்கிட்டு நிற்கிறியப்பா. ஆண்டவருக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும் பாருங்கள். ஆண்டவர் தெளிவாக சொல்ல பாருங்கள், எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடுக்காதீர்கள். 15ஆம் வசனம், லூக்கா 12:15. அப்போ என்ன அர்த்தம்? எச்சரிக்கையாக இருங்கள், மிகுதியான உடைமையினால் கொண்டிருப்பதனால் ஒருவருக்கு வாழ்வு வந்துடாது. நீ எவ்வளோ வேணால் பணம் வச்சுருக்கலாம், இந்த கேன்சர் குணமாக்க முடியாதுன்னா நோ, நத்திங் வில் ஒர்க் அவுட். ஆனால் ஒரு ரிட்ரீட் போய் குணமாக்கவே முடியாதுன்ற கேன்சர் கூட ஒரு நிமிஷத்தில் குணமாயிருக்கு. ஒரு ஜெபமாலை ஜெபிக்கும் போது கேன்சர் குணமாயிருக்குது. 3 மாதம் ஜெபிச்சும் குணமாயிருக்குது. ஒரே ஒரு ஜெபமாலையிலும் குணமாயிருக்குது. சாட்சிகள் இருக்குது, யூடியூப்பில் போட்டு பாருங்கள். நேரடியான சாட்சிகள் உண்டு. நம்மளுடைய மாதவுடைய சேனல்லையுமே நம்ம அதை போட்டிருக்கோம். மரியனின் ஆன்மீக போர் பயிற்சி மையம் யூடியூப் சேனல்லையுமே இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பேர்லாம் ஒரு அடி நிலத்துக்காக சண்டை போட்டுட்ருக்காங்க. அந்த ஒரு அடியில் என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் அதுக்குள்ளே போய் நிற்க கூட முடியாது. அந்த ஒரு அடி இல்லாமல் சரி அவங்களை விட்டுட்டு போட்டுமே, நீங்கள் ரத்தம் சிந்தி உழைச்சி பாருங்கள், அப்போ தெரியும் அதோட மதிப்பு. நீங்கள் பாட்டு சொல்லிட்டு போயிடுவீங்க. சரி ஓகே, ரத்தம் சிந்தி உழைச்சிங்க, எப்பயுமே அதில் வாழ்ந்துட்டு இருப்பீங்களா என்ன? இன்று இரவே அறிவிலியே உயிர் ஒன்றிடமிருந்து பறிக்கப்பட்டுச்சுன்னா அந்த ஒரு அடி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? அதுக்காக உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை போட்டுட்டியே. நீ ஒரு கிறிஸ்டின்ன்ற அவனை கிறிஸ்டினாக பார்த்துட்டு இருந்தான். ஒரு செகண்டில் அவர் யோசிச்சிருப்பார்ல, இந்த கிறிஸ்தவங்களும் இவங்களும் இப்படி தான் பெருசாக நம்ம ஏதோ நினச்சிட்டோம். ஒரு நிமிஷத்தில் ஆண்டவருடைய போதனைகள் எல்லாத்தையுமே தூக்கி போட்டோம்ல அந்த ஒரு அடி நிலத்துக்காக. நிறைய கிறிஸ்டியன்ஸ் இந்த மாதிரி இருக்கும் அன்பானவர்களே. அதாவது அந்த டைம் வரும்போது அந்த அடையாளத்தை மறந்துட்டோம், கிறிஸ்டியன்ற அடையாளத்தை மறந்துடுவோம். எதுக்கு? உடலை மட்டும் காப்பாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஆண்டவருடைய பேர். அப்போ அந்த மெட்டனோயா இல்லை பாருங்களேன், மைண்ட் செட்டில் சேஞ்ச் வரணும் நம்ம பார்க்குற விதத்தில். அப்போ அவங்க யோசிப்பாங்க, ஒரு சில பேர் யோசிப்பாங்க, இவன் பாரு பொழைக்க தெரியாதவன், ஒரு அடி நிலம் எவ்வளோ தெரியுமா அதோடைய விலை, அவன் பட்டு விட்டு கொடுத்துட்டு போயிட்டுருக்கான் பாரு, கஷ்டப்பட்டிருந்தா தெரியும். இப்படி ஒரு கூட்டம் பேசும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்னொரு கூட்டம், விண்ணக தூதர்கள், கடவுளினுடைய கூட்டம், புனிதர்களுடைய கூட்டம் நம்மளை வேறு மாதிரி பார்க்கும். இவன் அழகாக பாரு, ஆண்டவர் சொன்னான்றதுக்காக அவன் பேராசைக்கு இடம் கொடுக்காம, சரி அவனுடைய தார்மீக, அவனுடைய ரைட்டு தான், அவனோட உரிமை தான், அவன் சம்பாரிச்சது தான், அவங்க பொய்யா கேட்குறாங்க, சரி அவன் விட்டு கொடுத்துட்டான். ஒரு உதாரணம் தான் இதை சொல்லிட்டு இருக்கேன் அன்பாந்தர்களே. அப்போ விண்ணக தூதர்கள்லாம் பார்த்துட்டு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நீ என்னுடைய வார்த்தையின் பொருட்டு நீ பேராசைப்படாமல் கேட்குறவங்களுக்கெல்லாம் கொடுன்னு சொல்லி சொன்னேன், நீ கொடுத்துட்டியா? அதுக்காக இப்படி கொடுப்பியா நீ? நான் உனக்கு தரேன், உனக்கு என்ன வேணும் நான் எல்லாத்தையும் உனக்கு தரேன். பாருங்கள் ஆண்டவர் சொல்ல பாருங்க, 21ஆம் வசனம், கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பார். அன்பர்களே, நம்ம யாரை போல இருக்க போகிறோம்? கடவுள் பார்வையில் நம்ம செல்வம் சேர்க்காம உலகத்தில் மட்டும் செல்வம் சேர்த்துட்ருக்கோமா? இப்போ நம்ம அந்த ஒரு அடி விட்டு கொடுக்கும்போது கடவுளுடைய பார்வையில் செல்வம் சேர்த்துட்டோம். அதை நம்ம அவர் கூட சண்டை போட்டு கோவப்பட்டு நம்ம கிறிஸ்துவ அடையாளத்தை இழந்துட்டு நம்ம போகும்போது உலகத்தில் செல்வம் சேர்த்துட்டோம், கடவுளுடைய பார்வையில் செல்வத்தை இழந்துட்டோம். அப்போ நம்ம செல்வம் சேர்க்குறதுன்னு என்ன? கடவுளுடைய பார்வையில் இந்த மாதிரி விட்டு கொடுக்கறது, தியாகம் பண்ணுறது. அவர் உயிரே விட்டார், ஒரு அடி நிலத்தை விடுறதுக்கு என்ன? ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம
கொஞ்சம் மேலோட்டமாக சரி போன்னு அட்ஜஸ்ட் பண்ணி எவ்வளோ தூரம் போகிறது பிரதர், எவ்வளோ தூரம் வேணால் போகலாம். ஆண்டவர் சாவு வரைக்கும் போனார், இறக்கவும் செஞ்சார். நம்மளால் இந்த சின்ன சின்ன விஷயம் எவ்வளோ நாளைக்கு இதை பண்ணிகிட்டு இருக்குது, சாகிற வரைக்கும் இதை பண்ணி தான் ஆகணும். அதுதான் பர்சிவியரன்ஸ். அப்போ நற்பண்புகள் நல்ல ஜபத்தினாலையும் தவத்தினாலையும் அருளை சேர்த்து வைக்கணும். இதுதான் கடவுள் பார்வையில் செல்வம். அன்பு நிறைஞ்சிருக்கோமா, அந்த கனிகள் தரோமா, ஆவியானவரோட கனிகள், அதுதான் செல்வம். பேங்க் பேலன்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் 22-23 வசனங்கள் பாருங்கள். ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், உயிர் வாழ எதை உண்பது என்றோ உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ கவலை கொள்ளாதீர்கள். உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா? அன்பந்தில் எவ்வளோ அழகாக சொல்லப்படுறாங்க. நான் இதுதான் சொன்னேன் நம்ம துவக்க உரையில். 2 விஷயம் நம்மளை கடவுள்கிட்ட போகாமல் நெருக்கிச்சிருக்குன்னா, இப்போ சிம்பிளாக நம்ம பார்த்தோம்னா, ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் வேணாம். ஒன்று, நம்ம இந்த உடம்பு மேலே, இந்த உடை மேலே வச்சுக்கிட்டு இருக்கிறது. என்ன ட்ரெஸ்ஸு போடுறோம், இன்றைக்கி நிறைய பேர் என்ன சாப்பிட்றோம், என்ன ட்ரெஸ்ஸு போடுறோம், இந்த 2ல் தான் மாட்டிக்கிட்டு இருக்கோம். நல்லா யோசிச்சு பாருங்கள். நான் இது ஒரு காலத்தில் மாட்டிருந்தேன். நான் இப்போ லாங் டேர்மாக ஒரு தொடர்ந்த காலமாக ஃபாஸ்டிங் இருக்கிறதுப்ப தான் எனக்கே தெரிய வருது. நான் ஒரு காலத்தில் ஹீரோஸை பார்த்து நடிகர்களை போல் ட்ரெஸ் போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். எப்போ ஜெபிக்க ஆரம்பிச்சோன்னு அப்போ தான் தெரிய வந்துச்சு, இல்லை நான் எதுக்கு இந்த நடிகர்கள் போல், இப்போ புனிதர்களை போல் ஆடை உடுத்தணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ எப்படினாலும் நம்ம யாராவது ஒருத்தர் மாதிரி இருக்க தான் பார்ப்போம். நான் எதுக்கு இந்த நடிகர்களை போல் இருக்க ட்ரை பண்ணணும்? உண்மையாலுமே வாழ்க்கையில் ஹீரோவாக இருந்த புனிதர்கள் தானே உண்மையான ஹீரோஸ். அவங்கள போல் நான் ட்ரெஸ் பண்ணுவேன். அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணாங்க? அதனால இப்போ இந்த கிறிஸ்மஸ் வரப்போகுது, நியூ இயர் வரப்போகுது, திருவிழா வரப்போகுது, ஈஸ்டர் வரப்போகுது. அப்படி பலன்னு பெண்களுக்கு குறிப்பாக இது ரொம்ப மிகப்பெரிய ஒரு சோதனையாக இருக்க போகுது. அப்படியே பலன்னு ட்ரெஸ்ஸு போட வேணாம். புனித பேதுருடைய கடிதத்தை நம்ம வாசிப்போம். இப்போ புதிய ஏற்பாடு ஆரம்பிச்சிட்டோம்ல, பகட்டான ஆடைகளை நகைகளை அணிய வேண்டாம்னு சொல்கிறாரு. அன்பர்களே, சேவிங்ஸ் பண்ணி வைக்கலாம், ஓகே, நம்மளோட ஃப்யூச்சருக்கு ஏதோ ஒன்று சேர்த்து வைக்கலாம். அதுலேயே நம்ம மனசு கண்ணாக இருக்கக்கூடாது, அதில் நம்ம நம்பிக்கையும் இருக்கக்கூடாது, அது வேறு விஷயம். பட் ஆனால் இந்த நகை, அதுவும் குறிப்பாக சவுத் தமிழ்நாட்டில் தெற்கு பகுதியில் இருக்கிறவங்களுக்கு இந்த நகை ரொம்ப முக்கியம். அதை விட்டு வெளிப்பட வேண்டும். சில சமயம் கேட்குறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கலாம். ஒரே ஒரு சிம்பிளான செயினை போட்டு, அதாவது அவ்வளோ எளிமையாக நீங்கள் ட்ரெஸ் பண்ணி ட்ரை பண்ணுவாங்க. எப்படி? அதுக்கு என்ன ரூல்? உங்களை ஒருத்தவங்க பார்த்தாங்கன்னா உங்களை தனியாக தெரியக்கூடாது. கோயிலில் இருக்கும்போது, வெளியே இருக்கும்போது, எங்கே போனாலும், ஒரு ஃபங்க்ஷனுக்கே போனால் கூட நீங்கள் துண்டாக தனியாக தெரியக்கூடாது. அப்படிப்பட்ட ஆடை அணியலாம். அப்போது ஜகன்னு அந்த அப்படியே கிளிட்டாக ஆகிறது, மின்றது, அப்படியே கண்ணை பிடுங்குற மாதிரி, படிச்சுட்டு போகிற மாதிரி பளிச்சுன்னு இருக்கிற கலரு, இதெல்லாம் தேவையில்லை அன்பந்தில்லை. இதெல்லாம் திருச்சி போய் ஸ்ட்ராங்காக சொல்லுதா? இல்லை, இதெல்லாம் நான் சொல்கிறேன். நான் எங்கேருந்து சொல்கிறேன்? கடவுள் இப்படி தான் சொல்கிறார். இப்படி தான் அசிசியார் ட்ரெஸ் பண்ணார், இப்படி தான் புனித கிளாராமா ட்ரெஸ் பண்ணாங்க. நான் புனிதர்களை காட்டுறேன். இந்த பைபிள் வசனத்தை எப்படி வாழணும்னு புனிதர்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்க. இது ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் டீச்சிங் கிடையாது. திருச்சபை இப்படிலாம் கற்றுத்தரதில்லை. இப்படி தான் பண்ணி ட்ரெஸ் போடணும்னு சொல்கிறதில்ல. பட் இறைவார்த்தை சொல்லுது, அதை புனிதர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, 2ஐயும் பார்க்கும்போது நமக்கு தெரியுது தெளிவாக இப்படி நம்ம பண்ணக்கூடாதுன்னு. அப்படி சமயம் மேக்கப் போட்டுக்கிட்டு, முகம் கழுவிட்டு, நீட்டாக தலையை வாரிட்டு போனால் போதும். ரொம்ப சிம்பிளான எளிமையான ட்ரெஸ் போட்டு பாருங்கள். ஆண்டவர் அப்படி தான் அந்த கிறிஸ்மஸில் பிறந்தார். அந்த ஜரிகை, அந்த அவ்வளோ காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு. ஏன் நம்ம சிம்பிளாகவே போவோமே? நம்மளுடைய மதிப்பு நம்ம போடுற ட்ரெஸ்ஸில் இல்லை, நம்ம போடுற மேக்கப்பில் இல்லை. நம்மளுடைய மதிப்பு நம்மளுடைய நற்பண்புகளில் இருக்குது. நம்ம கொண்டிருக்கக்கூடிய அந்த கனிகள் இருக்குது பாருங்கள், ஆவியினுடைய கனிகளில் இருக்குது. அதை ரெஸ்பெக்ட் பண்ண தெரியாத இந்த மனுஷங்களுக்கு, அதுக்கு அங்கீகாரம் கொடுக்க தெரியாத மனிதர்களுக்கு நம்ம இப்படி உடம்புலையே போடுற ட்ரெஸ்ஸையும் மேக்கப்பையும் காமிச்சு நம்ம அங்கீகாரம் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. அதுக்கப்புறம் சாப்பாடு. அடுத்து என்ன சாப்பாடு? அடுத்து சாப்பாடை பற்றி யோசிச்சு அன்பதில்லை. இந்த ஃபாஸ்டிங் இருக்கும்போது தான் தெரியுது என்ன சாப்பிட போகிறோன்றது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இனிமேல் அதை பற்றி கவலைப்படுறதே இல்லைன்றப்ப தான்
என்ன சமைக்க போகிறோம், என்ன சாப்பிட போகிறோன்றதை பற்றி யோசிக்காதப்போ தான், ஓ மை காட், நீங்கள் நம்ப மாட்டீங்க, கடவுளை பற்றின விஷயங்களுக்கு யோசிக்கிறதுக்கு முதல்ல டைம் கிடைக்கிது, சிந்திக்கிறதுக்கு முதல்ல நமக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது புத்தியில். அப்போ யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ நாள் இந்த சாப்பாடு எவ்வளோ அடைச்சிக்கிட்டு இருக்குது தெரியுமா நம்ம பிரெயின் அன்பர்களே. அதனால தான் பாருங்களேன், நீங்கள் புனிதர்கள் அதனால தான் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ரேடிக்கலாக உள்ளே இறங்கினாங்க வெறித்தனமாக. நம்ம அந்தளவுக்குலாம் பெருசாக எல்லாத்தையும் தூக்கி போட்டு பிச்சைக்காரங்க மாதிரி போகணுன்னு சொல்ல வரல. சிம்பிளான, எனக்கு தெரிஞ்ச நிறைய பெண்கள் அது மாதிரி ட்ரெஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் சாப்பாடை பற்றி கவலைப்படாமல், அது முக்கியத்துவம் இல்லை, ஆவிக்குரிய ஆன்மீக விஷயம், உலக வாழ்க்கையோட அதை விட முக்கியமான விஷயங்கள் இருக்குது. சாப்பாடையும் ட்ரெஸ்ஸையும் தவிர முக்கியமான விஷயங்களுக்கு. ஆனால் நம்மளுடைய கலாச்சாரத்தில், சினிமாவில், உலகம் நமக்கு இதை தான் கற்று தந்திருக்கு. சாப்பாடும் ட்ரெஸ்ஸும் தான் இந்த உலகத்தில் முக்கியம். பிராண்டட் ட்ரெஸ் போடணும், அப்படி செம்மையாக போடணும். பார்த்தா நமக்கு அதுலேருந்து அதை நமக்கு பார்க்கும்போது நமக்கும் கான்ஃபிடென்ஸ் வரணும், மற்றவங்களுக்கும் கான்ஃபிடென்ஸ் வரணும். சாரி, வெரி சாரி, உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் ட்ரெஸ்ஸுலேயோ உங்களை பார்க்குற அழகுலேருந்து வரக்கூடாது. நம்மளுடைய கான்ஃபிடென்ஸ் கடவுள் மேலேருந்து வர்றதுலேருந்து ஊற்றெடுத்து வெளியே வரணும். எனக்கு எதுவுமே இல்லைனாலும், நான் அசிங்கமாக இருந்தாலும், எனக்கு சாப்பாடே இல்லைனாலும், என்னுடைய நம்பிக்கை என் கடவுள் மேலே இருக்குது, அவ்வளோதான். அப்போ யோசிச்சு பாருங்க, நம்மக்கிட்டேருந்து யார் எதை பறித்தாலும் நம்ம நம்பிக்கையை பறிக்க முடியாது, நம்ம கான்ஃபிடென்ஸை பறிக்க முடியாது. இது மேலே நம்பிக்கை வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் இந்த அழகு போகும், ஒரு நாள் நம்ம ட்ரெஸ்ஸு போட முடியாமல் கூட போகலாம். அப்போது அந்த கான்ஃபிடென்ஸ் போயிடும், அந்த நம்பிக்கை போயிடும். ஸோ யோசிச்சு பார்ப்போம், நம்ம இந்த சாப்பாடையும் நீங்கள் அதனால ஃபாஸ்டிங் இல்லாமல் இதில் எதுவுமே பண்ண முடியாது. சாப்பாடையும் உடையையும் விட்டு வெளியே வராமல் விண்ணரசுக்குள்ளே நுழைய முடியாது நண்பர்களே. ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறம் 24 34 பாருங்கள், அழகாக ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள். நிறைய விஷயங்கள் சொல்கிறார். நீங்கள் பறவைகளை விட மேலானவர்கள் அல்லவா? கவலைப்படுவதால் உங்களுள் எவர் தமது உயரத்தோடு ஒரு முலம் கூட்ட முடியும்? நம்மளால் எதாவது பண்ண முடியும்? அந்த மாதிரி நம்ம யோசிச்சு பார்ப்போம். அப்போ வருத்தப்படுறதுனால எதுவுமே செய்ய முடியாது. அப்போ நான் என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி டைமில் ரொம்ப துன்பம் வருது, எப்படி வருத்தப்படாமல் இருக்க முடியும்? அப்போ இந்த ஒரு முலத்தை நம்ம கூட்ட முடியாதுல்ல, அந்த வருத்தத்தை நம்மளால் எடுக்க முடியாதுல்ல. அப்போ என்ன பண்ணலாம்? அந்த ஒரு முலம் கூட்டுறதுக்கு வல்லமை உள்ள ஒருத்தர் உண்டு. நம்ம வருத்தத்தை எடுத்து போடுறதுக்கு வல்லமை உள்ள ஒருத்தர் உண்டு. அப்போ வருத்தப்படாமல் வருத்தப்பட வேண்டிய சூழல் வரும்போது அதை ஜெபமாக மாற்றலாம். 28ஆம் வசனம் பாருங்கள், நம்பிக்கை குன்றியவர்களே. பாருங்கள், அப்போ பிரச்சனை எங்கே இருக்குது பாருங்கள். ஆண்டவர் ஏன் வருத்தப்படுறோம்? ஏன்னா நமக்கு நம்பிக்கை இல்லை. ஏன் சீடர்கள் ஆண்டவரே நம்ம சாக போகிறோம் ஏன் சொன்னாங்க? ஏன்னா நம்பிக்கை இல்லை. அல்டிமேட்டாக அவரை நம்புகிறோன்னா இதெல்லாம் நமக்கு நடக்காது. அவரை நம்புகிறோன்னா ட்ரெஸ்ஸு மேலே கவலைப்பட மாட்டோம். அவரை நம்புகிறோன்னா சாப்பாடு மேலே கவலைப்பட மாட்டோம். இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் எரியப்படும் காட்டு புல்களுக்கு கடவுள் இவ்வாறு அணிய செய்கிறார்கள் என்றார், உங்களுக்கு இன்னும் மிகுதியாய் செய்வார் அல்லவா? அப்போ நம்ம ட்ரஸ்ட்டை ஷேக் ஆகவே கூடாது. ஆண்டவர் மேலே இருக்க நம்பிக்கை. அதனால் எதை உண்பது எதை குடிப்பது என நீங்கள் தேடிக்கொண்டிருக்க வேண்டாம். அப்படின்னா நம்ம மைண்ட் இதில் இருந்துச்சுன்னா கடவுளை பற்றி யோசிக்க முடியும். மாமிசத்தின் படி நம்ம சிந்தை இருந்துச்சுன்னா ஆவிக்குரிய விஷயங்களை சிந்திக்க முடியாது. இதனால தான் ஃபாஸ்டிங் இருக்க சொல்கிறோம். எதை உண்பது எதை குடிப்பது, இது எனக்கு செட் ஆகாமல் அது எனக்கு, இதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தால் நீங்கள் விண்ணரசுக்குள்ளே நுழைய முடியாது. ஆவிக்குரிய விஷயங்களை பற்றி சிந்திக்க முடியாது. மேலுலகம் சார்ந்தவற்றை பற்றி பவுல் சொல்கிற மாதிரி சிந்திக்க முடியாது. ஏனெனில் உலகம் சார்ந்த பாருங்கள், யார் யாரும் இந்த உலகத்தை சார்ந்தவர்களோ, இந்த ஆண்டவருடைய சீடர்கள் உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. உங்களை உலகத்திலிருந்து நான் தேர்ந்து கொண்டேன், வெளியே எடுத்துக்கொண்டேன்றார். ஐ ஹவ் சோசன் யூ அவுட் ஆஃப் த வேர்ல்ட். உலகம் சார்ந்த பிற இனத்தவரை இவற்றையெல்லாம் தேடுவர். அந்த இது போய் பார்த்தீங்களா? அந்த இது பார்த்தீங்களா? நீங்கள் பிரிந்து போன பிற மதத்து சகோதரர்களை நீங்கள் கேட்டு பாருங்கள். அவங்க தான் இந்த கவர்மெண்ட் ஸ்கீம் இதெல்லாம் தேவையானதான். நமக்கு தேவையானது ஆண்டவர் யார் மூலிமா சொல்ல வச்சுருவார். அவர் மேலே நம்ம அன்பாக இருந்தோன்னா போதும். நீங்கள் அவருடைய ஆட்சி நாடுங்கள், அப்பொழுது இவை உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். நான் இதை சீரியஸாக நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன்.
நான் அவர் விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு என்ன தேவையோ கரெக்டாக அந்த டைமில் ஆண்டவர் இந்த ஸ்கீம் இருக்குது, இது நீங்கள் போடுங்க, கவர்மெண்ட் ஸ்கீம் தான். நான் அதை பற்றிலாம் போய் உட்காந்து ஒரு அரை மணி நேரம் டெய்லி இதை பற்றி பேசிக்கலாம் டைம் வேஸ்ட் பண்ணல பிறநேத்தவர்கள் மாதிரி. நான் ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி நான் பிஸியாக இருந்தேன். எனக்கு தேவையான டைமில் எந்த பேங்க்கில் எந்த அக்கௌண்ட்டில் எங்கே போட்டால் அதிக இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அது மட்டும் ஸ்பெசிஃபிக்காக யாராவது எனக்கு சொல்லிடுவாங்க. அதை மட்டும் நான் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு அதுக்கெலாம் டைம் இல்லை. எனக்கு ஆண்டவர் மேலே தான் டைம் இருக்குது. ஆண்டவர்கிட்ட அவரை பற்றி பேசுகிறதுக்கு தான் டைம் இருக்குது. அவரை பற்றி படிக்கிறதுக்கு தான் டைம் இருக்குது. அவர்கிட்ட பேசுகிறதுக்கு தான் டைம் இருக்குது. அப்போ இந்த சின்ன சின்ன விஷயங்களை அவர் பார்த்துக்குவார். நான் உங்களுக்கு ஒரு என்னுடைய சாட்சியத்தை சொல்கிறேன் அன்பார்ந்தவர்களே. அப்போ நீங்களும் உலகம் சார்ந்த பிறனத்தவர்களை போல் உட்காந்துக்கிட்டு ரொம்ப நேரம் அந்த இடத்துல அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் போட்டிருக்காங்க பாருங்கள், இதை பற்றிலாம் பேசிக்கிட்டு அதெல்லாம் போகிற வாக்கில் கேட்டு ஓகே அப்படி போட்டிருக்கா தேவையா ஆண்டவர் இதை நான் பண்ணட்டுமா பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம மைண்ட்லாம் எதில் இருக்கணும்? இறைவார்த்தை வாசிக்கிறது, புனிதரை பற்றி பேசுறது, கடவுளை பற்றி பேசுறது, கடவுளை பற்றி மற்றவங்ககிட்ட சொல்கிறது, கடவுள்கிட்டையே பேசுறது, இதில் நம்ம மைண்ட் இருக்கணும் அன்பார்களே. அவருடைய ஆட்சி சேர்த்தா இதெல்லாம் சேர்த்து கொடுக்கணும். பாட்டம் லைன் என்ன? கடைசியாக என்ன சொல்கிறாரு? 34ஆம் வசனம் சொல்லுது, உங்கள் செல்வம் எங்கே உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் உண்டு. இந்த உடம்பு சார்ந்த விஷயங்களை பற்றி நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, உலகம் சார்ந்த விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, தட் மீன்ஸ் யுவர் ட்ரெஷர் இஸ் தேட். நீங்கள் அதை தான் உங்களுடைய செல்வமாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய மிகப்பெரிய வாழ்க்கையினுடைய ஒரு அர்த்தமாக அதான் நினச்சிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படின்றார் ஆண்டவர். உங்கள் செல்வமும் உங்களுடைய புதையலும் உங்களுடைய பங்கும் கடவுளாக இருந்தார்னா இதெல்லாம் சைடாக இருக்கும். இதெல்லாம் பண்ணிவிட்டு சும்மா இதெல்லாம் ஒரு பேருக்கு பண்ணிட்டு இந்த உலகத்தை வாழணுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிடுவோம். ஆனால் நம்ம ஆசையெல்லாம் தாவீதை போல் அரியணை மேலே இருக்காது, ஆண்டவர் மேலே இருக்கும். 37ஆம் வசனம் பாருங்கள், தலைவர் வந்து பார்க்கும் பொழுது விழித்திருக்கும் பணியாளர்கள் பேறு பெற்றவர்கள். அவர் தம் இடையை வரிந்து கட்டி கொண்டு அவர்களை பந்தியில் அமர செய்து அவர்களிடம் வந்து பணிவிடை செய்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்பதில் எவ்வளோ பவர்ஃபுல் பாருங்களேன். அதுக்கு முன்னாடி வசனத்தில் அவர் என்ன சொல்கிறாரு? உங்கள் இடையை வரிந்து கொண்டு, நம்மளை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் இடையை வரிந்து கொள்ளுங்கள், வரிந்து கட்டி கொள்ளுங்கள், உங்கள் விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கட்டும். ஸோ நம்ம இடையை வரிந்து கட்டி கொண்டு ஆண்டவருக்கு இந்த உலகத்தில் பணி செஞ்சுட்டு இருந்தோன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? தலைவர் வந்து பார்த்து விழித்திருந்த பணியாளரை பேறு பெற்றவர்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவருடைய இடையை கட்டி கொண்டு அவர் நம்மளை பந்தியில் உட்கார வச்சு அவர் நமக்கு வந்து பணிவிடை செய்வாரான்னு வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு இமேஜ் பாருங்கள். கடவுள் நமக்கு ஊழியம் பண்ணுவாராம், ஏன்னா நம்ம அவர் ஊழியம் பண்ணோம். 23ஆம் வசனம் பாருங்கள், தலைவர் வந்து பார்க்கும் பொழுது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர், அவர் பேறு பெற்றவர். 44ஆம் வசனம் சொல்லுது, அவரை தம் உடைமைக்கெல்லாம் அதிகாரியாகி அவர் அமர்த்தினார், அவர் அமர்த்துவார் என உங்களுக்கு உண்மையாகவே உங்களுக்கு நான் சொல்கிறேன். அன்மத்தில் இப்போ புரியுதா ஏன் புனிதர்கள் பவர்ஃபுல்லாக இருக்காங்கன்னு? இந்த உலகத்தில் வாழ்ந்தப்ப அவருக்கு இடையை வரிந்து கொண்டு அவர்கள் பணி செஞ்சாங்க புனிதர்கள். இப்போ புனிதர்கள் இறந்துட்டாங்க, கொடூரமாக துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு இறந்தாங்க. ஆண்டவர் இப்போ வரிஞ்சு கட்டி கொண்டு அவங்கள விண்ணக பந்தியில் உட்கார வச்சு அவரையே அவர்களுக்கு உணவாக கொடுத்துட்டு அவங்களோட ஆண்டவருடைய உடைமைகள் எல்லாத்தையும் புனிதர்களுக்கு கொடுத்து ஆட்சியாளர்களாக புனிதர்களை அமர்த்திட்டு ஆண்டவர் அவர்களுக்கு பணி செஞ்சிட்ருக்கார். இப்போ புனிதர்கள் கேட்குறாங்க, ஆண்டவரே இந்த ஆன்மாவை நீங்கள் எதாவது ஹெல்ப் பண்ணுவீங்களா? ஓகேப்பா செய்கிறேன். ஆண்டவர் வரிந்து கட்டி கொண்டு புனிதர்கள் சொல்கிறதெல்லாம் செஞ்சிட்ருக்கார். புனிதர்களுக்கே இவ்வளோனா அப்போ மாதாவுக்கு எவ்வளோ பண்ணுவார்? அதனால தான் மாதா இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. விண்ணக மன்னக அரசி, புனிதர்கள்லாம் அரசியாக இருக்கிறாங்க. மாதா இந்த உலகத்தில் ஆண்டவருக்கு வரிந்து கட்டி கொண்டு 30 வருஷம் 33 வருஷம் உதவி செஞ்சாங்க. 3 வருஷம் உதவி செஞ்ச அப்போஸ்தலர்களுக்கே என்னோட சேர்ந்து நீங்கள் 12 அரியணையில் அமர்ந்து ஆட்சி செய்வீங்கன்னா 33 வருஷம் ஆண்டவரோட இருந்து பணி செஞ்சு அவரோட உடலையும் ரத்தத்தையுமே கொடுக்கறதுக்கு காரணமாக இருந்த மனமுவந்து கொடுத்த தேவ மாதாவுக்கு இதோ ஆண்டவருடைய அடிமைன்னு சொல்லி மாதா வரிந்து கட்டி கொண்டு பணி செஞ்சாங்க அடிமையாக. இப்போ மாதாவுக்கு ஆண்டவர் வரிந்து கட்டி கொண்டு பணி செய்யலார். அவருடைய எல்லா உடைமைகளுக்கும் மாதாவை அரசியாக அமர்த்தி வச்சிருக்கார். எனக்கு இதில் எந்த பைபிள் கான்ட்ராடிக்ஷனுமே இல்லையே. ஏன் பிரிந்து போன சகோதரர்களுக்கு இது ஒரு பிரச்சனையாக இருக்குன்னு எனக்கு தெரில. எப்படி நீங்கள் மாதா விண்ணகமான அரசியா? ஏன்னா அவங்க இந்த உலகத்தில் இருந்தப்போ பரதேசியாக சுற்றிட்டு இருந்தாங்க. இந்த உலகத்தில் இருந்தப்போ அவங்க வந்து அடிமையாக சுற்றிட்டு இருந்தாங்க, ஆண்டவருடைய ஒரு பணியாளராக சுற்றிட்டு இருந்தாங்க. இப்போ ஆண்டவர் அவங்கள தூக்கி அரசியாக உட்கார வச்சுருக்காரு. அப்படி தான் ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணுறாரு பைபிளில். இப்போ மாதா கிட்ட சொல்கிறதெல்லாம் ஆண்டவர் வரிந்து கட்டிட்டு செய்கிறார். மாதா கண்ணில் பார்த்தாலே பேய் ஓடுது. ஏன்?
ஏன்னா அவ்வளோ ஆண்டவர் மாதாவுக்கு மாதா ஆண்டவருக்கு விசுவாசமாக இருந்தாங்க. ஆண்டவர் அது பல மடங்கு மாதாவுக்கு திருப்பி விசுவாசமாக இருக்கிறாரு. 47-48 வசனங்கள் பாருங்கள். தன் தலைவரின் விருப்பத்தை அறிந்திருந்தும் ஆயத்தமின்றியும் அவர் விருப்பப்படி செயல்படாமல் இருக்கவருக்கு பணியாளருக்கு நன்றாய் அடிபடுவான். ஸோ அப்போ பாருங்க அன்பந்தே, அவர் விருப்பத்தை தெரிஞ்சு செய்யாமல் இருக்கிறவங்களுக்கு செம அடி விழுவுமா. அவர் விருப்பத்தை தெரியாமல் ஆனாலும் அவர் அடி வாங்கக்கூடிய முறையில் நடந்துக்கிறவங்களுக்கு கம்மியான அடி விழுமா. ஆண்டவர் அன்பந்தே, ஆண்டவர் இப்படிலாம் யோசிப்பாரா? கடவுள் இப்படிலாம் கூட யோசிப்பாருன்னு நம்ம நினச்சி கூட பார்க்கல. அப்போ நம்ம தெரிஞ்சு தப்பு செய்கிறோன்னா அதுக்கு ரொம்ப அடி விழுவும். தெரியாமலும் தப்பு செய்கிற, அடி வாங்குற அளவுக்கு செய்கிறது தான் தப்புனா தப்பு தான். ஆனால் அது தெரிஞ்சு செஞ்சால் அதிக அடி, தெரியாமல் செஞ்சால் கம்மி அடி விழுவுமா. எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் அன்பந்தவர்களே. அதுக்கப்புறம் பாருங்கள், ஆண்டவர் நான் தீயை மூட்ட வந்தேன் அப்படின்றார். ஸோ தீ 3 விஷயங்களை குறிக்கும் அன்பந்தவர்களே. ஆண்டவருடைய பிரசன்னத்தையும் அன்பையும் குறிக்கும். இணைச்சட்டம் 4:24, நம்ம திருத்தூர் பணி பெந்தகோஸ்து அன்னைக்கு 2:3 ஆண்டவருடைய அன்பையும் பிரசன்னத்தையும் குறிக்கும். 2வது, அது பாவிகள் மேலே வரக்கூடிய தண்டனை தீர்ப்பை குறிக்கும். லேவியர் 10:2, மத்தேயு 22 எல்லாம் நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் தீ நம்மை புடமிட்டு தூய்மையாக்கக்கூடியதையும் குறிக்கும். ஸோ லூக்கா 3:16, 1 பேதுரு 1:7 அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் மாதிரி. ஸோ ஆண்டவர் அந்த தீயை மூட்ட வந்திருக்கிறார். ஸோ வீட்டுக்குள்ளே பிரச்சனை வரும். நம்ம உண்மையிலேயே ஆண்டவரை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோன்னா அம்மா அப்பா நமக்கு எதிராக இருப்பாங்க, நம்ம அம்மா அப்பாவுக்கு எதிராக இருப்போம், கணவன் மனைவிக்கு எதிராக இருப்பாங்க, பிள்ளைங்க அம்மா அப்பாவுக்கு எதிராக இருப்பாங்க. இது எல்லாமே நடக்கும் நண்பர்களே. சரி நண்பர்களே, தொடர்ந்து பயணிக்கலாம். நாளை தினத்திற்கான வீடியோவில் சந்திக்கலாம். ஆமேன்.